ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹிஸ்டாரிக்கல் மூவி தான் பார்க்க போகிறோம். ஹிஸ்டாரிக்கல் மூவி சொன்னோன்னே எல்லாரும் ஓடி போயிடாதீங்க. இந்த மூவி ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா ஹிஸ்டாரிக்கல் மூவிலையும் சண்டை அது இதுன்னு இருக்கும்ல, இதில் எதுவுமே கிடையாது. ஒரு உண்மையான லவ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹீரோ ஹீரோயின் அப்படி லவ் பண்ணுவாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் கண்டிப்பாக வரும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மூவி ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஆற்று பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க அம்மாவோட ஃபோட்டோ பூ பழம் எல்லாமே வச்சுட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கா. கடவுளே, நான் ரொம்ப அசிங்கமான பொண்ணு, என்னோட முகத்தை யாருக்குமே பிடிக்காது, ஆனால் நீங்கள் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். எங்கள் அப்பா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. எங்கள் அம்மா ஏற்கனவே மாடர்ன் உலகத்துலேருந்து இங்கே டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பொண்ணு தான் நான். ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. எங்கள் அப்பா ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டராக ஆகணும், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கும்போது அப்பா அங்கே வந்து, என்னம்மா நீயும் நிறைய தடவை கேட்க தான் செய்கிற, கடவுள் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாளே இந்த அரசரோட ஆட்கள் எல்லாருமே ஊர் மக்கள் கிட்ட, இங்கே பாருங்க நம்ம அரசருக்கு கல்யாணம் ஆக போகுது, அழகான பொண்ணுங்க தேவை, அவங்க படத்தை எல்லாமே அரசருக்கு அனுப்பி விட்டுருங்க. ஆனால் கேவலமான முகம் இருக்கிறவங்க யாராட்டு படத்தை அனுப்பி விட்டிங்கன்னா அவ்வளோதான், அரசர் கோவப்பட்டுருவாங்க, அரசரை ஏமாத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ தான் ஹீரோயின் விளாட்டுத்தனமாக அங்கேருந்து ஓடி போய் கோழியை பிடிக்க போவா. கரெக்டாக ஒரு பொண்ணு மேலே இடிச்சிடுவா. இவளோட பேர் லின். லின் கையில் நாய்க்குட்டியை வச்சுட்டு, அங்கே பாரேன் அந்த பொண்ணு ரொம்ப கேவலமாக இருக்கா, அவளோட முகத்தையே பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்க ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு தரையிலேருந்து மண்ணள்ளி அந்த பொண்ணு மேலே போட்டுட்டு, என்ன பார்த்தா கேவலமாக இருக்கன்னு சொல்கிற, நீ தான் கேவலமான பொண்ணு, எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவா. அதாவது இந்த லின் பொண்ணு ஹீரோயினோட பக்கத்து வீட்டுக்காரி தான். இந்த பொண்ணு ஹீரோயின் இப்படி பேசிட்டு போயிட்டாலே இவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கான், அதாவது அரசரோட கையால் மாதிரி. அந்த ஆள்கிட்ட, நான் சொன்ன மாதிரியே செய், இதோ என்னை திட்டிட்டு போனால அவளோட படத்தை அரசர்கிட்ட கொடு, ஆனால் அந்த படத்தை கொஞ்சம் அழகா காமி, அப்போ தானே அரசர்கிட்ட அவன் மாட்டுவா, இருக்கு அவளை நல்லா வச்சு செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறா. இவனும் ஓகே சொல்லிட்டு போயாச்சு. கடைசியா அரசர் எல்லா போட்டோவும் பார்க்குறாங்க. அதாவது இந்த அரசர் தான் நம்ம ஹீரோ. ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இது யாரையுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோட்டோவை பார்க்குறாங்க. இவ்வளோ அழகான பொண்ணா, நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கும் பேசி அனுப்பியாச்சு. இந்த விஷயம் எல்லாமே ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. ஏமா, நீ வந்து அரசருக்கு உன்னோட ஃபோட்டோவை அனுப்புனியா, இப்போ ஒன்று தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு டவுட்டு. அச்சிச்சோ, அந்த லின் பொண்ணு பண்ண வேலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட, அப்பா அந்த அரசர் ரொம்ப கோவக்காரன்னு கேள்விப்பட்டேன்ப்பா, நீங்கள் எப்படியாட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்கன்னு சொல்ல அப்பா யோசிச்சு பார்த்துட்டு, இங்கே பாருமா, நானே ஒரு சாதாரண ஆளு தான், என்னால் எப்படி கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும், நீ தான் எப்படியாட்டு குடும்பமானத்தையே காப்பாற்றணும், கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. பாட்டிக்கிட்ட போய் ஹீரோயின், பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி, நீங்களாட்டி எப்படியாட்டு கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்ல அதுக்கு பாட்டி, போமா எனக்கே வயசாயிடுச்சு, நான் உன்னோட கல்யாணத்தை நிப்பாட்ட போக அரசர் என்ன இதாட்டு பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது, போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. அப்பா மனசு கேட்காம, பேசாம நீ அரசரை கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் பிடிக்காத மாதிரி நடந்துக்கோ, வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு சொல்ல இதுவும் நல்ல ஐடியாவா இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணமும் முடிஞ்சிட்டு இங்கே ஹீரோ ஆசையா, என் செல்ல பொண்டாட்டி ஆசை பொண்டாட்டி உன்னோட முகத்தை காமின்னு சொல்ல இவன் முகத்தை திறந்து ஒரு சிரிப்பா பாருங்களேன். அங்கே அரசருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. என்னடி படத்தில் இருக்கிற மாதிரி நீ இல்லை, உன்னை கொல்லாம விட மாட்டேன், அரசரையே ஏமாத்திட்டியா, பெரிய அழகின்னு நினச்சா டுபாக்கூர் பாட்டியா இருக்கேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்தலான்னு போக ஹீரோயின் ஓடி போய், அரசரே என்னை மன்னிச்சிருங்க, முதல்ல அந்த படத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட படத்தை பார்க்க வைக்கிறா. படத்துக்கு கீழே என்ன இருக்குன்னா, படத்தில் இருக்கிற மாதிரியே நேரில் இருக்குன்னு நினைக்காதீங்க, நேரில் கேவலமாக கூட இருப்பேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். இதை பார்த்தோன்னா அரசருக்கு கொஞ்சம் கோபம் தணியுது. இப்போ ஹீரோயின் இந்த வீட்டை விட்டு எப்படியாட்டு தப்பிக்கணும்ல, அதனால அரசர்கிட்ட, அரசரே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நீங்கள் என் கூட வாழ்ந்துதான் ஆகணும்னு அவசியம் இல்லை, பேசாமல் நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறா. அப்போதான், ஒரு நிமிஷம் நின்று, உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ இந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோயின் என்னென்னோ சொல்லி பார்க்குறா. இங்கே பாருங்களேன், எங்கள் வீட்டில் என்னை எதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரியுமா, நைட்டு நேரம் இந்த பேய் சூனியக்காரி எல்லாருமே வருவாங்கள்ல, அவங்க கிட்ட என்னோட முகத்தை காமிச்சா ஓடியே போயிடுவாங்க. அதே மாதிரி என்னோட சொந்தக்காரங்க, அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே என்னோட வீட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு குழந்தைய வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தை ரொம்ப அழுமா, அந்த குழந்தை அழுகியே நிப்பாட்டாது. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னு தெரியுமான்னு கேட்கும்போது அங்கே வேலை செய்கிற அண்ணா கூட, சொல்லுமா, ஆர்வம் தாங்க முடியல, சீக்கிரம் சொல்லுன்னு கேட்க ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த குழந்தைகிட்ட என்னோட முகத்தை
முகத்தை காமிப்பேனா என்னோட முகத்தை விடையா ஒரு பெரிய சக்தி வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழுகே நிப்பாட்டிரும். அவ்வளோ பெரிய கேவலமான பொண்ணு நானு. பேசாம அரசரே என்னை விட்டுட்டு நீங்க வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கு இங்க பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணியாச்சு, மேடமை அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ரூம்க்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்க ஒரு அமைச்சர் பையன் வரான். அவன் ஹீரோயின் கிட்ட மேடம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இது வேணுமா, பழம் வேணுமா, அது வேணுமான்னு எல்லாத்தையுமே கேட்குறான். ஹீரோயின் ஒரு கயிறு இருந்தா கொண்டு வரியா, தூக்கு கயிறு தூக்கு கயிறுன்னு கேட்க அப்போ கரெக்டா ஹீரோ வர சத்தம் கேட்கும். ஹீரோயின் ஒரு துணியை எடுத்து ஃபேன் மேல போட்டுட்டு அப்படியே தொங்குற மாதிரி நடிச்சிட்டு இருப்பா. இந்த செந்திலா யாருன்னு தெரியல, அவங்க காமெடி தான் ஞாபகம் வரும். ஹீரோயின் அப்படியே தூக்குல தொங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே நான் என்னோட புருஷனை ஏமாத்திட்டேனே, ஒரு அரசரையே ஒரு கேவலமான பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் இருந்து என்ன பண்ண போறேன், சாக போறேன்னு சொல்லிட்டு நடிச்சுட்டே இருப்பா. ஹீரோ இதை பார்த்துட்டு எதுவுமே பேசாம அப்படியே உட்கார்ந்துட்டு தூக்கு போடு தூக்கு போடு, உனக்கு தான் கஷ்டமா இருக்கலான்னு கேட்க அதுக்கு ஹீரோயின் என்னை மன்னிச்சிருங்க அரசரே, இனிமே உங்ககிட்ட இருக்க மாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுடுங்கன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ என்ன நினச்சிட்டு இருக்க, இங்கே பாரு, நான் ஒன்று விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல, எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஒரு மாதம் நீ என் கூட இருக்கணும், அதுக்கப்புறம் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடலான்னு சொல்ல ஹீரோயின் அதை கேட்டுட்டு நீங்கள் சொன்னது பார்த்தா கரெக்டாக தான் தெரியுது, ஆனால் என்னாலெல்லாம் ஏமாற்ற முடியாதுப்பா, நான் நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓட போகிறா. அதுக்கு ஹீரோ அப்படியா, உன்னால் ஏமாற்ற முடியாது தானே, இப்போ தான் தூக்கு போடுற மாதிரி நல்லா நடிச்சிட்டு இருந்தேன், எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ நல்லாவே நடிக்கிற, இப்போ நடிச்சு தான் ஆகணும்னு சொல்ல ஹீரோயின் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கா. ஹீரோக்கு கடுப்பாயிருது. அப்படியா சரி, நீ உன்னோட ஃபோட்டோவே என்னை ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்போ பாரு உனக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுக்குறேன்னு சொல்ல ஹீரோயின் ஓடி போய் அரசே நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன், நீங்கள் தூக்கில் தொங்குன்னு சொன்னாலும் நான் கேட்பேன், நான் ஏன் கேட்க மாட்டேன், நீங்கள் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டா. அப்போதான் அங்கே காவலாளி வந்து அரசர்கிட்ட அரசர் உங்கள் அம்மா உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்ல ஹீரோ போகும்போது எங்கள் அம்மா கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கோ, அப்படி இல்லைன்னா அவ்வளோதான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அம்மா வந்து ஹீரோயினோட முகத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. என்னோட மருமக ரொம்ப அழகா இருப்பா போல இருக்கே, உன்னோட அழகான முகத்தை காமிமான்னு சொல்ல இவன் முகத்தை காமிக்கிறா. அம்மாவுக்கு ஷாக்கு. தன்னோட பையன்கிட்ட இங்கே பாருடா, இந்த உலகத்தில் எந்த பொண்ணுனாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, ப்ளீஸ் இந்த பொண்ணு வேண்டாம், என்னால் முடியலை, இந்த வீட்டை விட்டு வெளியே போமான்னு சொல்ல ஹீரோயின் மனசுக்குள்ளே ச்சே நான் அவ்வளோ அசிங்கமாவா இருக்கேன், இந்த உலகத்துலேயே இவ்வளோ கீழ்மட்டமாக என்ன நினச்சிட்டாங்களே, பரவாயில்ல கேட்டு ரொம்ப பழக்கமாயிட்டுன்னு சொல்லிட்டு மாமியாரே நான் உங்கள் பையனை விட்டு போக மாட்டேன்னு சொல்ல அப்போ தான் அம்மா சொல்கிறாங்க அந்த தங்கப்பட்டியெல்லாம் கொண்டு வாங்க, தங்கம் வைரம் வைடோடியம் எல்லாத்தையுமே வச்சுருக்கம்மா, ப்ளீஸ்மா இதெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி போயிருன்னு சொல்ல ஹீரோயின் பக்கத்தில் போய் இதெல்லாம் யாராட்ட விட்டுட்டு போகணுன்னு சொல்லுவாங்களா, மாமியாரே நான் போகிறேன்னு சொல்லும்போது ஹீரோ கண்ணை காமிக்கிறான், எடுத்தேன்னா காலை வெட்டிடுவேன்னு சொல்ல ஹீரோயின் அதுக்கு மாமியாரே என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க, எனக்கு தங்கமாக முக்கியம், உங்கள் பையனே தங்க மாதிரி இருக்கணும் போது எனக்கு தங்கம்லாம் வேண்டாம் மாமியாரே, எனக்கு உங்கள் பையன் மட்டும் போதும்னு சொல்ல உடனே மாமியார் சரி என்னத்தையும் பண்ணி தொலைங்க, ஆனால் என்னோட மருமகளுக்குன்னு ஒரு திறமை இருக்கணும், உனக்கு ஏதாட்டு திறமை இருக்கா, யாரையாட்டு குணப்படுத்துகிற மாதிரி உனக்கு மருந்து ஏதாட்டு தெரியுமான்னு கேட்க ஹீரோயின் உட்காந்துட்டா. மாமியாரே இது முதல்லே கேட்டிருக்க வேண்டியதானே, இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு அவள் காலில் சாக்ஸ் எல்லாமே போட்டிருக்கா, அதை கலட்டி இந்த ஸ்மெல்லை பார்த்தாலே நோயாளி கூட மயக்கம் போட்டு விழுந்துருவான், அவ்வளோ பெரிய திறமை, இந்த திறமையே நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்களேன்னு கேட்க மாமியாருக்கு கடுப்பாயிட்டு ஏமா உன்னோட சாக்ஸை முதல்ல மூடு, என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு மாமியாரே மயக்கம் போட்டுருவாங்க போல இருக்கு. தன்னோட பையனை பார்த்து டே நல்ல பொண்டாட்டியை தான் பிடிச்சிருக்க, என்னோட தலையெழுத்துன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் தன்னோட ரூம்குள்ளே போகிறா. அவளுக்குன்னே காவலாளி ஒரு காஃபி எடுத்துகிட்டு வராங்க. அது மனுஷன் குடிக்க முடியாது போல இருக்கு, அவ்வளோ கசப்பு. ஏடா இதெல்லாம் ஒரு காஃபியாடா, என்னால் குடிக்க முடியலடா, இந்தா உனக்கு தங்கம் எல்லாமே தரேன்டா, ப்ளீஸ் இந்த காஃபியை குடிச்சிருன்னு சொல்ல உடனே காவலாளியும் அதை குடிச்சிடுறான். குடிச்சிட்டு ஐயோ எனக்கே கொமட்டுது, ராணி இதையே உங்களை குடிக்க சொன்னாங்கன்னு சொல்ல ஆமாடா என் நிலைமை எப்படி ஆச்சு பாத்தியா, டீன்னு சொல்லி கழனி தண்ணியை போய் குடிக்க சொல்கிறாங்க, என்னால் எப்படி குடிக்க முடியும், அதை விடு, உன்னோட அரசருக்கு ஏதாட்டு வீக்னஸ் இருக்கா, அதை தெரிஞ்சா நான் எப்படியாட்டும் அதை நோண்டி நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்னு சொல்ல
காவலாளியும் பக்கத்துல போய் சொல்ல போறான். கரெக்டா அந்த ரூம்குள்ள அரசர் வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு பதட்டமாயிருது. என்னடா இவன் எதுக்கு இங்க வந்தான்னு சொல்லிட்டு, அரசரே நீங்க பக்கத்து ரூம்ல போய் தூங்கலாம்ல, நம்ம 2 பேருமே 1 மாசம் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், பேசாம அங்க போங்கன்னு சொல்ல, ஹீரோ வந்து இங்க பாரு வெளியே எல்லா இடத்துலயுமே நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னு தெரிஞ்சுட்டு இதுக்கு மேல நான் வெளியே போய் படுத்தேன்னா எனக்கு தான் அசிங்கம், நான் உள்ளக்க தான் படுப்பேன், நான் பெட்டு மேல படுத்துக்கிறேன், நீ சோஃபால படுத்துக்கோன்னு சொல்லிட்டு பெட்ல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் சோஃபாவை பார்த்துட்டு, மானக்கெட்ட அரசன் எனக்காக ஒரு பெட்டு கூட கொடுக்க மாட்டிக்கான்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறா. ஆனா ஹீரோயினோட பேரை பாசமா சொல்லி கூப்பிடுறான். ஏ ஜியாங் நீ முழிச்சிருக்கியா, ஏ ஜியாங்னு கூப்பிட ஹீரோயின் நல்லாவே தூங்கிருப்பா. காலையில நம்ம ஹீரோயினோட கை அப்படியே ஹீரோவோட பாடி எல்லாத்தையுமே நோண்டிட்டு இருக்கு. அவனோட மசில்ஸு செஸ்ட்டு எல்லாத்தையுமே அமுக்கிட்டே இருக்கா. ஹீரோ முழிச்சு பார்த்துட்டு என்ன பண்றேன்னு கேட்க, அப்பதான் ஹீரோயினும் முழிச்சு பார்த்துட்டு, ஏ நீ ரொம்ப பொறுக்கியா இருக்க, எதுக்கு என்கிட்ட வந்தேன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுடுறா. அதுக்கு ஹீரோ, என்ன நல்லா பாரு, நீ தான் என்னோட பெட்ல வந்து படுத்திருக்க, நான் நைட்டு முழுக்க உன்னை தள்ளி தள்ளி விட்டேன், நீ எங்க போன, அது மட்டும் இல்லாம நைட்டு ஒரு வெறி பிடிச்ச நாய் மாதிரி என்னோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு எங்கெங்கயோ கையை வச்சு தொட்ட தெரியுமான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை காமிக்கிறான். ட்ரெஸ்ஸு பின்னாடி அவ்வளோ பெரிய ஓட்டை. ஹீரோயின் பார்த்துட்டு அவ்வளவா மோசமா இருக்கும். சரி சரி அவன் வேற ரொம்ப அழகா இருக்கான், அதனால மயங்கி போயிருப்போன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட என்னை மன்னிச்சிருங்க அரசரேன்னு கேட்க, அதுக்கு ஹீரோ இல்ல இல்ல உனக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்க போறேன், உனக்கு இருக்குடின்னு வெளியே கிளம்ப ஹீரோயின் ஓடி போய் என்னை மன்னிச்சிருங்க அரசரே, உங்களுக்காக சட்டை எல்லாமே போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு அழகா சட்டை பட்டன் எல்லாமே போட்டு விட்டுட்டு, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, கியூட்டா இருக்கீங்க, எனக்கு தண்டனை மட்டும் கொடுத்துடாதீங்கன்னு சொல்ல ஹீரோ மன்னிச்சு விட்டுடுறான். அதுக்கப்புறம் காவலாளி ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறான். அந்த இடமே ரொம்ப அழகா இருக்கு. அதாவது செரி மரம் மாதிரி ரொம்ப அழகான ஒரு மரம் இருக்குது. இப்போ அந்த காவலாளி அதை பற்றின கதையை சொல்லலான்னு போகும்போது ஹீரோயின், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் நானே சொல்லிடுறேன், இந்த மரத்தை வச்சது அரசரோட பாட்டி, அவங்க ஹஸ்பண்டோட ஞாபகார்த்தமாக இந்த மரத்தை ஆசையை வளர்த்துருக்காங்க. முக்கியமாக இந்த மரத்தில் நிறைய கட்டி வச்சுருக்காங்கல்ல, அதில் ஒவ்வொரு லெட்டரும் அவங்க ஆசையாக அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கணும்னு எழுதி வச்சுருக்காங்க. கரெக்டானு கேட்க காவலாளிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்ன மேடம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின், அட முட்டா பயலே, அங்க பாரு மரத்திலேயே நல்லா எழுதிருக்கு, பெருசாவே எழுதிருக்கு, அதுதான் நான் படிச்சு சொன்னேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் காவலாளி சொல்றான், இந்த மரத்தை சாதாரணமா நினைச்சிடாதீங்க, இந்த மரத்தோட கம்பை யாராட்டும் உடைச்சாங்கன்னா அரசருக்கே கோவம் வந்துடும், அவங்கள சும்மாவே விட்டது கிடையாதுன்னு சொல்ல, ஹீரோயின் என்ன கம்புன்னு சொல்லிட்டு அந்த மரத்தோட கிளையை பிடிக்கிறா. அந்த கம்பு அப்படியே உடஞ்சி விழுது. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. முக்கியமா காவலாளி, போச்சு போச்சு அரசர் எல்லாருமே சாகடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டே இருக்க ஹீரோயின், டேய் விடுடா பேசாம இதை புதைச்சு வச்சிடலாம், அரசர் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு புதைச்சு வைக்க போறா. கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சி ஹீரோயின் கிட்ட போய், என்ன பண்றீங்க, இந்த மரத்தோட கிளையை உடைச்சிட்டிங்களா, உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்கா. இதை கேட்ட ஹீரோயின், இங்க பாரு நான் வந்து நாட்டோட ராணி, நான் என்னன்னாலும் பண்ணுவேன், ஒரு கிளை தானே ரொம்ப ஓவரா பேசுறேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகும்போது இந்த பொண்ணு, இரு இந்த கிளையை உடைச்சதுக்காக அரசர்கிட்ட சொல்லி உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கதான் ஹீரோ வரான். ஹீரோ தன்னோட தங்கச்சி கிட்ட, யாருக்கு தண்டனை கொடுக்கறது, அது மட்டும் இல்லாம என்னோட ஒய்ஃப்க்கு அந்த மரம் பிடிக்கலன்னா அந்த மரத்தையே அழிச்சிருவேன், அவளுக்காக இந்த உலகத்தையே மாத்துவேன், எதனாலும் மாத்துவேன், என்னோட ஒய்ஃபுக்குன்னு இந்த உலகத்துல எந்த தண்டனையுமே கிடையாது, இங்க இருந்து கிளம்புறியான்னு கேட்க ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னடா இந்த மனுஷன் நம்மளுக்காக சப்போர்ட் பண்றாரு, தெரிஞ்சு போச்சு, அவங்க தங்கச்சி முன்னாடி நானும் என்னோட புருஷனும் ஒன்னா இருக்கிற மாதிரி காமிக்கிறாருன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல எதுனாலும் நடிச்சிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த தங்கச்சியை கோவப்பட்டு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின், என்னை மன்னிச்சிருங்க அரசரே, தெரியாதனமா உங்க பாட்டி வளர்த்த மரத்துல இருந்து ஒரு கிளையை பிச்சிட்டேன், இப்பவுமே நான் அதை புதைச்சி வைக்கிறேன்னு சொல்லிட்டு புதைச்சி வைக்க போறா. ஹீரோ கையை பிடிச்சிட்டு, நீ புதைச்சி வைக்க போற கம்புல ஒரு துணி மாட்டிருக்கு பாத்தியா, அந்த துணி யாரோட இது ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஹீரோயின் அந்த துணியை பார்த்துட்டு, ஐ அரசரே இது உங்க துணி, இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது, நீங்களும் உங்க ஆசைப்பட்ட ஒய்ஃப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கீங்களா, அப்போ உங்களுக்கும் காதலி இருக்கா, பரவாயில்ல நான் புதைச்சி வைக்கிறேன்னு சொல்லிட்டு புதைச்சி வைக்க போறா. மறுபடியும் ஹீரோ, ஏ பொண்டாட்டி அதை திறந்து பாரு, அதுல யார் பேர் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா, என்னோட மனசுல இருக்க காதலி பேரு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா,
சீக்கிரம் திறந்து பாருன்னு சொல்ல ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அட போங்க அரசரை காமெடி பண்ணாதீங்க, உங்களோட லவ்வரை பார்த்து நான் என்ன பண்ண போறேன், நான் புதைச்சி வைக்கிறேன்னு சொல்லிட்டு புதைச்சி வச்சிட்டா. ஆனா ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு என் கூட வான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறான். அங்க ரொம்ப குளிரா இருக்கு. ஹீரோயினை பார்த்து இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க அதுக்கு ஹீரோயின் அட போங்க அரசரே, இந்த இடம் ரொம்ப குளிரா இருக்கு, யாராட்டும் மட பையன் தான் இங்க வருவான், எதுக்கு இங்க என்ன வர வச்சிங்கன்னு கேட்க ஹீரோ சொல்லுவான் எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான், அதோ அந்த மாடியில போய் ஏறி நின்னுன்னு சொல்ல ஹீரோயின் அந்த மாடியை பாப்பா. அது ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அரசரே இந்த மாடிக்கா போகணும், நான் போக மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே இருக்க நீ போய் தான் ஆகணும்னு அரசர் ஆர்டர் போடுறாங்க. ஹீரோயின் ஐயோ பயமா இருக்கே, பார்க்கவே பேய் பங்களா மாதிரி இருக்கு, சரி ஏறி போவோன்னு சொல்லிட்டு மாடியில் போய் அரசரை நான் ஏறிட்டேன் இப்போ என்ன பண்ணணும்னு கேட்க அரசர் கேட்காங்க இப்போ அந்த மாடியில இருந்து ஏதாட்டு ஃபீல் பண்ணுறியா, உனக்கு ஏதாட்டு தோணுதான்னு கேட்க அதுக்கு ஹீரோயின் எனக்கு என்ன தோணுதுன்னா எனக்கு செரி பழம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது, ஆனால் செரி பழம் இங்கே எப்படி கிடைக்கும், வேற எதுவுமே எனக்கு தோணலைன்னு சொல்ல ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. அங்கேருந்து போறா. ஹீரோயின் இதை பார்த்துட்டு யோ என்னையும் கூப்பிட்டு போயா, பேய் பங்களால போய் விட்டுட்டு போற, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போறா. ஐயோ எங்க பேய் இருக்குன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு ஓடி போகும்போது ஹீரோ ஆசை ஆசையா ஒரு கப்பு நிறைய செரி பழத்தை எடுத்துட்டு வந்திருப்பான். இங்கே ஹீரோயின் அப்படி ஓடி வரல, கீழே ஃபுல்லாக பனியா இருக்கா, அப்படி சறுக்கிட்டே போய் ஹீரோ மேலே விழுந்து கிஸ் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோயின் அந்த மயக்கத்திலேயே இவன் ரொம்ப அழகா இருக்கா க்யூட்டா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க ஹீரோ கேட்பான் என்னாச்சு இன்னுமே உனக்கு பத்தலையான்னு கேட்க உடனே ஹீரோயின் இன்னுமே எனக்கு கிடைச்சா நல்லா தான் இருக்கும், கிடைக்குமான்னு கேட்க அதுக்கு ஹீரோ ஓ அப்படியா, உனக்கு மறுபடியும் கிஸ் வேணுமான்னு சொல்லிட்டு முறைக்க இவ எந்திரிச்சு அச்சோ மன்னிச்சிருங்க அரசரே, தெரியாம நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சி கேட்டுட்டே இருக்க உடனே ஹீரோ இங்கே பாரு உனக்கு செரி பிடிக்கும்னு சொன்னல, அங்கே ஒரு தேட்டர் இருக்கு, அந்த தேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டே செரி சாப்பிட்லாமான்னு கேட்க ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இதெல்லாம் கேட்கணுமா, சரிண்ணா நான் எங்கேனாலும் போயிடுவேன் வாங்க போகலான்னு சொல்லிட்டு அந்த தேட்டரில் உட்காந்து படம் பார்க்குறாங்க. அதாவது பேப்பரை வச்சு படம் காட்டுவாங்கள்ல அதை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த படம் எப்படிப்பட்ட படம்னா ஒரு பொண்ணு வந்து ஹீரோவை நல்லாவே லவ் பண்ணியிருப்பான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய அரசர், ஹீரோயின் ஏழை குடும்பம் தான். இதை கேட்டதுக்கப்புறம் இருந்தாலும் நம்ம ஹீரோ எப்படியாட்டும் ஹீரோயினை அடையணும்னு சொல்லிட்டு உருகி உருகி லவ் பண்ணி அவளையே கல்யாணம் பண்ணிப்பான். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஹீரோயினால் சிரிப்பை அடக்கவே முடியல. இதெல்லாம் ஒரு படமா, மானங்கட்ட படம்னு சொல்லிட்டு தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இது என்ன படம், அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசர் எப்படி ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க, அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க, இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு அரசரை பார்த்து சொல்ல அரசருக்கு கவலையா இருக்கு. இல்லை இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும், உனக்கு தான் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. படம் முடிஞ்சு போச்சு. அப்போதான் அங்கே உள்ளவங்க எல்லாருமே ஹீரோயினை பார்த்து இவ எவ்வளோ கேவலமாக இருக்கா, இவளோட முகத்தையே பார்க்க பிடிக்கலன்னு கேட்க ஹீரோக்கு கடுப்பாயிட்டு நேராக அந்த ஆட்களை பார்த்து எவ்வளோ தைரியம் வந்தால் என்னோட ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்க போக ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவா. அப்போதான் ஹீரோயின் கேட்பா உங்களுக்கு தெரியாது நான் உண்மையாகவே கேவலமாக தானே இருக்கேன், அவங்க அப்படி சொன்னது நியாயம்தான்னு சொல்ல உடனே ஹீரோ இங்கே பாரு எல்லாரும் உன்னை வேற மாதிரி பார்க்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பேரழகின்னு சொல்லிட்டு அவன் முகத்தில் ஒரு பெரிய மச்சம் இருக்கும். அந்த மச்சத்தில் பெயிண்டை வச்சு அழகா பூ மாதிரி வரைவான். அதை வரைஞ்சிட்டு பொண்டாட்டி என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் இந்த உலகத்திலே பேரழகி, இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே உன்னை பார்க்குறேன், இந்த பூவை மாதிரி தான் நீயும்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அவங்க அம்மா ஹீரோயின் சின்ன பொண்ணாக இருக்கும்போது அவள் கண்ணத்தில் இதே மாதிரியே நிறைய பெயிண்ட்லாம் அடிச்சு விட்டுட்டு இங்கே பாருமா உன்னை எல்லாருக்குமே பிடிக்காம இருக்கலாம், ஆனால் என்னைக்காட்டு ஒரு நாள் ஒருத்தன் கண்ணுக்கு மட்டும் நீ ரொம்பவே அழகாக தெரிவ, அன்னைக்கு முடியும் நீ காத்துட்டு இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்த ஹீரோயின் அப்போது என்னோட ஹஸ்பண்ட் கண்ணுக்கு நான் உண்மையாகவே அழகாக தெரிகிறேனான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா. அப்போ தான் அங்கே பொண்ணுங்க எல்லாருமே அவனை பார்த்தியா ரொம்ப அழகாக இருக்கான் க்யூட்டாக இருக்கான் ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு அரசரை பார்த்து நிறைய புகழ்ந்துட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கு கடுப்பாயிருது. அந்த பொண்ணுங்க கிட்ட இங்கே பாருங்க அது என்னோட ஹஸ்பண்டை பற்றி ஏதாட்டும் சொன்னீங்க அவ்வளோதான்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறா. ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போல இருக்கு. அப்படியே ஹீரோயினை டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு இங்கே பாரு இதுதான் உண்மை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்க ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் வந்து எல்லார் முன்னாடியுமே நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளும் ஹக் பண்ணுறா. ஆனால் ஹீரோ சொல்கிறான் நீ நடித்தாலும் பரவாயில்ல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு
கட்டி பிடிச்சிட்டே 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு ஹீரோயின் தன்னோட ரூம்குள்ள போய் தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ அவளை எழுப்பிட்டு அவளோட கன்னத்துல கைய வச்சுட்டு, "ஏய் பொண்டாட்டி, நான் யாருன்னு ஞாபகம் இருக்கான்னு?" கேட்க ஹீரோயின் சொல்லுவா, "ஆமா, நீ என்னோட புருஷன். இது எனக்கு ஞாபகம் இருக்குன்னு" சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ கேட்பான், "சரி, என்னோட பேர் என்னதுன்னு?" கேட்க இவளும் சொல்லுவா, "உன்னோட பேர் எனக்கு தெரியாதா? உன்னோட பேர் யுவன், என்னோட செல்ல யுவன்" சொல்லிட்டு கன்னத்தை கிள்ளிட்டே இருக்க ஹீரோக்கு அழுகையா வரும். பொண்டாட்டி, இது எப்போவுமே ஞாபகம் வச்சுப்பியான்னு கேட்க, ஆமா, நான் எப்போவுமே ஞாபகம் வச்சுப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறா. கொஞ்ச நேரம் ஹீரோ பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு, பொண்டாட்டி, ஒருவேளை உனக்கு ஞாபகம் இல்லைனாலும் எனக்கு கடைசி முடியும் ஞாபகம் இருக்கும், அது போதும் எனக்குன்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருப்பான். ஏன்னே தெரியாது. காலையில் ஹீரோயின் முழிச்சு பார்த்துட்டு, ஐ, இந்த ஹேண்ட்ஸமான பையன் ரொம்ப அழகாக இருக்கான், க்யூட்டாக இருக்கான்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல, ஹீரோ கேட்பான், நான் யாரு சொல்லுன்னு கேட்க, உடனே ஹீரோயின், நீ யாரு, நீ எதுக்கு என் கிட்ட இருக்க, போன்னு சொல்லிட்டு அப்படி பயந்த மாதிரி இருப்பா. அதுக்கு ஹீரோ, எல்லாத்தையுமே மறந்துட்டியான்னு கேட்க, எனக்கு யாருன்னே தெரியாது, நீ தள்ளிப்போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, அதுக்கு ஹீரோ, நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட், நீ என்ன தான் கல்யாணம் பண்ணியிருக்கன்னு சொல்ல, ஹீரோயினால் நம்பவே முடியாது. நேராக அவங்க அப்பா வீட்டுக்கு ஓடி போவா. அப்பா சொல்லி புரிய வைக்க பார்ப்பாங்க. இங்கே பாருமா, நீ அரசரோட ஒய்ஃபு, உனக்கு கல்யாணம் ஆகி 15 நாள் ஆச்சு, நீ கண்டிப்பாக அரசர் கூட தான் வாழணும்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. போங்கப்பா, விளாடாதீங்க. என்ன, இப்போ நான் அரசரோட பொண்டாட்டி அப்படி தானே? சரி, எப்படியாட்டும் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு அவள் மறுபடியும் முதல்ல ஒரு ஆற்று பக்கம் போனால, அந்த ஆற்று பக்கம் போய், எங்கள் அப்பா ரொம்ப சாதாரண ஆளாக இருக்காங்க, அவர் ஒரு பெரிய மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கா. ஹீரோவும் அப்பாவும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு கண்ணு கலங்குது. அப்பா அரசர்கிட்ட, அரசரே, என் பொண்ணு மறுபடியும் உங்களை மறந்துட்டா, ப்ளீஸ் அவளை விட்டுட்டு போயிருங்க, அவளோட லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், அவளுக்குன்னு நானும் இருக்கேன், பாட்டியும் இருக்காங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ, என்ன மாமனாரை சொல்கிறீங்க, என்னால் என்னோட ஒய்ஃபை விட்டு இருக்க முடியாது, அவள் மறந்தா என்ன, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல. ஆமாம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க, உங்கள் ஒய்ஃபை உங்களால் மறக்க முடியுமா? நீங்கள் ஏன் 2வது கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு கேட்க, உடனே அப்பா, என்னோட ஒய்ஃபை மறக்க சொல்கிறீங்களா? கண்டிப்பாக மறக்க முடியாது, அவள் என்னோட இதயத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அப்பாவும் அம்மாவும் எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னா, அப்பா போர் நடக்கும்போது நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருக்குமே இலவசமாக நிறைய சாப்பாடு எல்லாமே கொண்டு வருவாங்க. அவங்க எல்லாருமே அடிச்சுப்பாங்க, எனக்கு சாப்பாடு தாங்க, எனக்கு சாப்பாடு தாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சுப்பாங்க. சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்கும். இதை பார்த்த அந்த சைடு தான் அம்மா இருப்பாங்க. அம்மா கத்தி, எல்லாரும் இங்கே வாங்க, அந்த சாப்பாடு எல்லா நாளுமே உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல, அது இலவசம்தான், நீங்கள் டெய்லியுமே சாப்பிட்ணுன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நிறைய கேரட்லாம் விளைய வச்சுருக்கேன், அந்த இடத்துல பூசணிக்காய் இருக்குது, எல்லாத்தையுமே தோண்டி வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, ஓகேவான்னு கேட்க, அந்த மனுஷங்க எல்லாருமே இங்கே ஓடி வந்துடுறாங்க. இதை பார்த்தா அப்பா அம்மா கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அங்கே பாரு, எல்லாருமே அதை சாப்பிட போகிறாங்கன்னு கேட்க, ஹீரோயின் சொல்லுவா, இங்கே பாருங்க, நீங்கள் இலவசம் ஒரு நாள் தான் கொடுக்க முடியும், டெய்லியுமே கொடுக்க முடியாது. மக்களுக்கு தேவை இலவசம் கிடையாது, அவங்களுக்கு வாழ்கிற வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தாலே போதும், அதுதான் நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்ல, அப்பாவுக்கு அம்மா மேலே லவ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் கல்யாணமும் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹீரோ கிட்ட, அவள் என்னோட பொண்டாட்டி மட்டும் இல்லை, நான் எப்படி வாழ்க்கையை வாழணும்னு கற்றுக் கொடுத்த ஒரு தேவதை, அவளை விட்டுட்டு நான் 2வது ஒய்ஃபை கட்டிப்பேனா? கண்டிப்பாக கட்டிக்க மாட்டேன், அவள் இறந்து போனாலும் அவள் மட்டும்தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்ல, ஹீரோவும், இங்கே பாருங்க, உங்கள் ஒய்ஃபு எப்படி உங்களுக்கு தேவதையோ, என்னோட ஒய்ஃப் எனக்கு தேவதை தான், அவளை எப்போவுமே நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஹீரோயின் ஓடி வருவா. அப்பா, நீங்கள் அரசர்கிட்ட என்ன பேசுகிறீங்கன்னு கேட்க, அப்பாவும் சொல்லுவாங்க, நாட்டை பற்றி தாம்மா பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க, ஹீரோயினுக்கு சிரிப்பாக வரும். அப்பா, நீங்கள் என்ன பெரிய பிரைம் மினிஸ்டரா? நீங்கள் வெறும் சாதாரண மனுஷன்தான், நீங்கள் எதுக்கு அரசர்கிட்ட இதெல்லாம் பற்றி பேசுகிறீங்க? பரவாயில்ல, நான் என்னைக்காட்டு உங்களை பிரைம் மினிஸ்டர் ஆக்குறேன்னு சொல்லிட்டு அப்பாவை கூப்பிட்டு போவா பாப்பா. அப்போ தான் அங்கே பாட்டி அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. பாட்டிக்கு அந்த வேலை செய்கிற அக்கா மருந்து எல்லாமே கொண்டு போவாங்க. பாட்டி அந்த மருந்தை பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட, இங்கே பாருமா, இவன் நிறைய மருந்து கொண்டு வந்துட்டா, 2 பவுலில் கொண்டு வந்திருக்கா, என்னால் குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே இருக்க, ஹீரோயின் ஒரு பவுலில் இருக்க மருந்தை எடுத்துட்டு, பாட்டி, நான் குடித்தா நீங்களும் குடிக்கணும் சரியான்னு சொல்லிட்டு அந்த மருந்தை எடுத்து குடிச்சிருவா. பாட்டியும், இந்த மருந்தை குடித்தா எனக்கு அல்சர் எல்லாமே சரியாயிருமா, அப்போ குடிக்கன்னு சொல்லிட்டு எல்லா மருந்தையுமே குடிச்சிருவாங்க.
அதுக்கப்புறம் ஹீரோயின் அரசரோட பேலஸ்க்கு போவா. அப்பதான் புதுசா பார்க்குற மாரி பாப்பா. இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கேனா? எல்லாமே புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளக்க போவா. அரசர் பக்கத்துல போய் நம்ம 2 பேருமே சேர்ந்து சாப்பிடலாமான்னு கேட்க, இவளும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்பா. ஆனா இவளோட மனசுக்குள்ள ச்சே! இவர தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே மறந்தா கூட இவருக்கு ஏதாட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க நெறைய சாப்பாடு எடுத்து வைப்பா. இந்தாங்க மீனு சாப்பிடுங்க, கறி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வைப்பா. வேலை செய்ற அண்ணா சொல்லுவாங்க, "மேடம், அரசருக்கு இது எதுவுமே பிடிக்காதுன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோயின், "இந்தாங்க இதையாட்டும் சாப்பிடுங்க, பொரியல் சாப்பிடுங்க, அவியல் சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு எல்லாத்தையுமே வைப்பா. ஹீரோக்கு கஷ்டமா இருக்கும். அப்படியே கண் கலங்கிட்டு எந்திரிச்சு ஒண்ணுமே சாப்பிடாம கிளம்பிருவான். ஹீரோயினுக்கு கோவம் வந்துரும். "என்னடா நான் பாசமா நெறைய சாப்பாடு எல்லாமே வைக்கிறேன். அவன் வேண்டான்னு சொல்லிட்டான். இருக்கட்டும், இருக்கட்டும். இது எல்லாத்தையுமே நான் தான் சாப்பிட போறேன்னு" சொல்ல, அப்பதான் அந்த வேலை செய்ற அண்ணா, "மேடம், இந்த சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு மட்டும்தான். நல்லா பாருங்கன்னு" சொல்லிட்டு பார்க்க வைக்க ஹீரோயினுக்கு கஷ்டமாயிரும். அச்சச்சோ! இவ்ளோ நல்ல ஹஸ்பண்டா? இவன போய் நான் கஷ்டப்படுத்திட்டேனேன்னு சொல்லிட்டு வேலை செய்ற அண்ணா கிட்ட, "அண்ணா, அரசருக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு சொல்றீங்களான்னு" கேட்க, அண்ணாவும் சொல்றாங்க. உடனே ஹீரோயின் நிறைய சூப்பு எல்லாத்தையுமே கொண்டு போய் அரசர்கிட்ட கொடுக்க போறா. அங்கதான் அம்மாவும் பையனும் பேசிட்டு இருக்காங்க. அம்மா ஹீரோ கிட்ட, "என்னடா உன் பொண்டாட்டிக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கான்னு" கேட்க, அதுக்கு ஹீரோ, "இல்லம்மா, எல்லாமே என்னோட பொண்டாட்டி மறந்துடுறான்னு" சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அம்மா சொல்லுவாங்க, "பேசாம அந்த பொண்ணை விட்டுட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோடா. உலகத்துல பொண்ணுக்கா பஞ்சம்னு" கேட்க, ஹீரோ சிரிச்சுக்கிட்டு, "இங்க பாருங்கம்மா, இந்த லைஃப்ல அவ மட்டும்தான் என்னோட பொண்டாட்டி. அவளை தவிர நான் வேற யாருமே நினைச்சு பார்க்க மாட்டேன்னு" சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுவா. எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருப்பா. இப்போ ஹீரோ பேசுவான், "எனக்கு அந்த பொண்ணை மட்டும் தான் பிடிக்கும். அந்த பொண்ணு இல்லாம வாழ மாட்டா. அவ தான் என்னோட பொண்டாட்டின்னு" சொல்ல, "அம்மா எதையோ செஞ்சு தொலை. நாளைக்கு உன்னோட பிறந்த நாள் இருக்குல்ல, அது கிராண்டா பண்ணணும். எதுவுமே மாறக்கூடாதுன்னு" சொல்ல, இவனும் ஓகே சொல்லிட்டு வெளியே போறான். ஹீரோயின், "இந்தாங்க உங்களுக்காக தான் நான் சூப்பு கொண்டு வந்தேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கேன். வாங்க சாப்பிட்லான்னு" சொல்ல, ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷம். "எனக்காகவா செஞ்ச? வா சாப்பிட்லான்னு" சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேட்குறா, "உங்களுக்கு ஒரு காதலி இருக்கா? சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? பரவாயில்ல, பேசாம அந்த காதலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை டைவர்ஸ் பண்ணிடுங்க. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்னு" சொல்ல ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்குறா, "ஆமா, அந்த காதலி கிட்ட உங்க காதலை சொல்லிட்டீங்களா? அவ ஏத்துக்கிட்டாளான்னு" கேட்க, ஹீரோ வந்து இல்லைன்னு தலையாட்டுறான். அதுக்கு ஹீரோயின், "நீ ரொம்ப அழகா இருக்க. நீ ஒரு பெரிய இளவரசர். உன்னை எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காம இருக்கும்? கண்டிப்பா அந்த பொண்ணு ஓகே சொல்லுவான்னு" சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ அப்படி திரும்பி பார்த்துட்டு, "எனக்கு அந்த பொண்ணுங்கெல்லாம் ஓகே சொல்ல வேண்டாம். என்னோட மனசுக்குள்ளே இருக்க பொண்ணு மட்டும் என்னை திரும்பி பார்த்தாலே போதும். என்னை திரும்பி பார்த்துட்டே இருக்கணும். அது மட்டும் போதும்னு" சொல்ல, இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே எந்திரிச்சு போய், "அரசரே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு" சொல்லிட்டு கிளம்ப போவா. அவளோட இதய துடிப்பு எல்லாமே வேகமா துடிக்கும். "என்ன ஆச்சு? எதுக்காக என்னோட ஹார்ட் பீட் எல்லாமே வேகமா துடிக்குது? ஒருவேளை அரசர் ரொம்ப அழகா இருக்கிறதுனால எனக்கு இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்னு" சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் தான் ஹீரோவோட தங்கச்சி வந்து பேசுவா. "என்னன்னா, மறுபடியும் அண்ணி எல்லாத்தையுமே மறந்துட்டாங்களான்னு" கேட்க, உடனே ஹீரோவும், "ஆமாம்மா, உன்னோட அண்ணி எல்லாமே மறந்துட்டா. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா நடிக்கிறதுக்கு? அன்னைக்கு வர அந்த மரத்தோட கிளை உடஞ்சிட்டுன்னு உன்னோட அண்ணிக்கிட்ட போய் சண்டை போட்டியே, அதுவும் ஒரு நடிப்பு தானே? இனிமேயும் நீ நடிக்க வேண்டியிருக்கும். என்னை மன்னிச்சிருமான்னு" சொல்ல, அதுக்கு தங்கச்சி சொல்றா, "அண்ணா, அதெல்லாம் எனக்கு கஷ்டமே இல்லைண்ணா. என்னோட அண்ணா அண்ணிக்காக இது கூட பண்ண மாட்டானா? அண்ணா, பேசாம நீ ஏன் அண்ணிக்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு" கேட்க, ஹீரோ அழுதுகிட்டே, "நான் உண்மையை சொல்லலைன்னு நினைக்கிறியா? நான் நிறைய தடவை உண்மையை சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு 15 நாள் கழிச்சு உங்க அண்ணி என்னை முழுசாவே மறந்துடுவா. அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் எல்லா உண்மையும் சொன்னேன்னு" சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லுவான். "நீ 15 நாளுக்கு ஒரு தடவை என்னோட முகத்தை மறந்துடுவ. நீ எல்லாத்தையுமே மறந்துடுவேன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு அழுக அழுகையா வரும். கையில் ஒரு பொம்மையை எடுத்து ஹீரோவை வந்து செதுக்குவா. அப்போதான் ஹீரோ பார்த்துட்டு, "என்ன பண்ணுறேன்னு" கேட்க, ஹீரோயின் அழுதுகிட்டே, "15 நாள் ஆக போகுது. நாளைக்கு முடிய போதில்ல. உன்னை மறந்துடுவேனா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நான் எதுக்கு ஒன்று மறக்கணும்? அதனால தான் உன்னை மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு வைக்க போகிறேன். அதை பார்த்தா உன்னோட ஞாபகம் வரல. நான் உன்னை வந்து கட்டி பிடிச்சிப்பேன்னு" சொல்லிட்டு
அந்த கத்தியால செதுக்கிட்டே இருப்பா. அவளோட கை காயம் பட்டுட்டே இருக்கும். அதுக்கு ஹீரோ வேண்டாம் வேண்டாம் விட்டுருன்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல நான் செய்ய போறேன். இன்னுமே அதிகமா பொம்மைய செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஒரு கபோர்ட தொறக்க போறா. ஹீரோ வேண்டாம் அந்த கபோர்ட தொறக்காதன்னு சொல்றதுக்குள்ளேயே ஹீரோயின் அந்த கபோர்ட தொறந்துருவா. உள்ளக்க இருந்து இதே மாரியே நெறைய பொம்மை விழும். இத பார்த்ததுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அழுகையா வந்துரும். அரசரே நான் இதே மாரி நெறைய பொம்மை எடுத்து வச்சிருக்கேனா, செஞ்சு வச்சிருக்கேனா? அப்போ இது முடியும். நான் ஒரு தடவ கூட உங்கள ஞாபகம் வச்சதே கிடையாதா? ஒவ்வொரு தடவையும் நான் உங்கள மறந்துட்டே இருக்கேனா? உங்கள காயப்படுத்திட்டே இருக்கேனா? அச்சச்சோ! எனக்கு எல்லாமே மறந்து போதுல. நான் ஒரு பைத்தியம் ஆயிட்டேனா? அரசரே நான் கண்டிப்பா உங்கள இந்த தடவ மறக்க மாட்டேன். பேசாம என்னோட உடம்புலயே உங்க முகத்த பச்சை குத்திக்கிறேன். அதுக்கப்புறம் நான் மறக்க மாட்டேன்லன்னு சொல்லிட்டு அவ கத்திய வச்சு அதுல கீற போறா. உடனே ஹீரோ கட்டி புடிச்சுட்டு, "என்னடி பண்ற லூசா? இங்க பாரு. உனக்கு மறந்து போனா என்ன? எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. எனக்கு ஞாபகம் இருந்தா மட்டும் போதும். ஐ லவ் யூ பொண்டாட்டின்னு" சொல்லிட்டு கட்டி பிடிச்சிருப்பான். பாக்கியே அழுகையா வரும். இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, "உங்க அண்ணிக்கிட்ட ஒவ்வொரு 15 நாளுக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். ஆனா சொன்னதுக்கப்புறம் உன்னோட அண்ணி என்னை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளே கஷ்டப்படுத்திக்கிறா. அதனால தான் இனிமே அவகிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவ ஜாலியா இருக்கட்டும். நான் அவளை பக்கத்துலேயே வச்சுப்பேன்னு" சொல்ல தங்கச்சிக்கு கஷ்டமாயிரும். அப்படியே அழுதுகிட்டே அங்கேருந்து போயிருவா. அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட பிறந்த நாள் தான். ஹீரோயின் எல்லா இடத்தையுமே சுற்றி பார்த்துட்டு அங்கே காவலாளிக்கிட்ட, "ஆமா அரசர் எங்கன்னு?" கேட்க, "இன்னைக்கு அரசர் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாள் தானேன்னு" கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினோட பழைய ஃப்ரெண்டு வருவான். இவன் வந்து மெடிசின் எல்லாமே படிச்சிருப்பான். இப்போ ஹீரோயின் கிட்ட, "என்னடி நல்லா இருக்கியான்னு?" கேட்க, அதுக்கு ஹீரோயின், "நான் நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆமா நல்லா இருக்கியா? உன்னோட மெடிசின் எல்லாமே எப்படி போகுதுன்னு?" கேட்க ஃப்ரெண்டு கலாச்சி விட்டுறான். "ஆமாமா அது எல்லாமே நல்லா போகுது. நீ சின்ன வயசுல இருந்தே ஊறுகாய் பாட்டிலுக்குள்ள கையை விட்டவ தானே. நீ ரொம்ப மோசமானவன்னு" கேட்க அதுக்கு ஹீரோயின், "டே அதை பற்றி மட்டும் பேசாதடா. அந்த ஊறுகாய் பாட்டிலுக்குள்ள எப்போ பார்த்தாலும் பொக்கிஷம் இருக்குன்னு சொல்லி என்னை ஏமாற்றி அது உள்ளக்க கையை விட வச்ச. எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் எவ்வளோ அடி வாங்கினேன் தெரியுமான்னு" சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே தான் அரசர் வராங்க. இப்போ ஹீரோயின் கேட்குறா, "என்ன காவலாளி, அரசர் ரொம்ப பிஸியாக இருப்பாங்கன்னு சொன்னீங்க. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு?" கேட்க காவலாளியும், "மேடம் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு" சொல்ல அதுக்கு அரசர், "உனக்கு குலாப் ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் உனக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை சாப்பிடு. அது மட்டும் இல்லாமல் உன்னோட சின்ன வயசில் நடந்த அந்த ஊறுகாய் பாட்டில் கூட எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல. உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள, உனக்கு என்ன மட்டும் தான் ஞாபகம் இல்லை. ச்சே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பொண்டாட்டின்னு" சொல்லிட்டு அங்கே ஃப்ரெண்டு வந்திருக்கான்ல, ஃப்ரெண்டை தனியாக கூப்பிட்டு போகிறான். ஃப்ரெண்டு கிட்ட என்ன கேட்குறான்னா, "இங்கே பாருங்க டாக்டர், உங்களை எதுக்காக வர வச்சிருக்கேன்னா, என்னோட பொண்டாட்டி 15 நாளுக்கு ஒரு தடவை எல்லாத்தையுமே மறந்துடுறா. முக்கியமாக என்ன மறந்துடுறா. அதை எல்லாத்தையுமே நீங்கள் தான் மாற்றணும்னு" சொல்ல உடனே ஃப்ரெண்டு கேட்குறான், "சரி அரசரே, உங்கள் 2 பேருக்கும் நடுவில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்போ தான் என்னால் எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். இப்போ சொல்கிறீங்களான்னு?" கேட்க அரசர் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னோட பொண்டாட்டியும் பொண்டாட்டியோட அப்பாவை பார்க்க ஊருக்கு போயிருந்தோம். எனக்கு ஒரு 2வது தம்பி இருக்கான். அவனுக்கு அரசர் ஆகணும்னு ஆசை. அவன் என்னை எப்படியாட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் நாங்கள் போகிற பாதையில் ஆளை வச்சு எங்களை அடிக்க ஆரம்பித்தான். அப்போ தான் ஹீரோயினை எப்படியாட்டு பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணோம். ஆனால் என்னோட 2வது தம்பி என்னை கொலை பண்ணுறதுக்காக வில் அம்பை ஏன் மேலே விட்டான். கரெக்டாக என்னோட ஒய்ஃப் இதை பார்த்துட்டு என்னை அப்படியே கட்டி பிடிச்சிட்டா. அந்த வில் அம்பு அவள் உள்ளக்க போயிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? "ஐ லவ் யூ புருஷா. நான் எப்போவுமே உன்னை காதலிச்சுட்டே இருப்பேன். உன்னை எப்போவுமே மறக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அதுலேருந்தே 15 நாளுக்கு ஒரு தடவை என்னை பற்றின எல்லா விஷயமும் மறந்துடுவா. இப்போ நீ தான் எப்படியாட்டு என்னோட ஒய்ஃபை சரி பண்ணணும்னு சொல்ல அந்த டாக்டர் பார்த்துட்டு, "இல்லை அரசரே, உங்கள் ஒய்ஃபை எப்போவுமே சரி பண்ண முடியாது. நான் இந்த கேஸை நிறையவே பார்த்துருக்கேன். அவங்களால சரியாகவே ஆக முடியாது. பேசாமல் நீங்கள் வேற ஒய்ஃபை கட்டிக்கோங்கன்னு" சொல்ல ஹீரோக்கு கடுப்பாயிட்டு, "நீ என்ன சொல்கிறது? இங்கே பாரு, இந்த உலகத்தில் எந்த டாக்டரைனாலும் கூப்பிட்டு வந்து என்னோட ஒய்ஃபை சரியாக்குவேன். இங்கேருந்து கிளம்புன்னு" சொல்ல டாக்டர் படித்து படித்து சொல்கிறான், "உங்கள் ஒய்ஃப் கடைசி முடியும் குணமாக மாட்டாங்க. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்கன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். நைட்டு ஹீரோ மட்டும் தனியாக இருக்கான். அப்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். இதே மாதிரி ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் பக்கத்தில் போய், "ஏ புருஷா, எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணுமா? என்னோட உனக்கு தான் நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்குது. முதல்ல கண்ணை மூடுன்னு" சொல்ல ஹீரோ கண்ணை மூடியிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆசையாக கேக் எடுத்துகிட்டு, "ஹாப்பி பர்த்டே ஹஸ்பண்ட்" சொல்லிட்டு
பாட்டெல்லாம் பாடியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன 2 பேருமே கட்டி பிடிச்சி ஒண்ணா இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு ஹீரோ அழ ஆரம்பிச்சுருவான். "ஏய் பொண்டாட்டி மறுபடியும் நீ எனக்கு கேக் தர மாட்டியான்னு?" கேட்கும்போது, அங்கேருந்து ஒரு பாட்டு சத்தம் கேட்கும். "ஹேப்பி பர்த்டே டூ யூன்னு." பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷம். இப்போ ஹீரோயின் பக்கத்தில் போய் ஹேப்பி பர்த்டே ஹஸ்பண்ட், நீங்கள் எப்போவுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு கேக்கு கொடுப்பா. ஹீரோக்கு அழுகையாக வரும். உடனே ஹீரோயின் கேட்பா, என்னாச்சு, நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேனா? நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போதே எங்கள் அம்மா இப்படி தான் கேக் தருவாங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, ஹீரோ அப்படி கட்டி பிடிச்சிட்டு, இல்லை பொண்டாட்டி, நீ எப்போவுமே என்னை கஷ்டப்படுத்தினதே கிடையாது, என்னை மறந்ததும் கிடையாது, நீ எதுவுமே மறக்கலை, நான் எப்போவுமே உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டே இருப்பான். காலையில் நம்ம ஹீரோ நாட்டு மக்கள் எல்லார்கிட்டையுமே, இங்கே பாருங்க, என்னோட ஒய்ஃபை யார் குணமாக்குறாங்களோ அவங்களுக்கு என்னன்னாலும் தரேன், என்னோட சொத்தை கூட தரேன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டால் அம்மாக்கும் தங்கச்சிக்கும் கடுப்பாக இருக்கும். அம்மா பையன்கிட்ட என்னடா சொல்லிட்டு இருக்க, உன்னோட சொத்தை எல்லாத்தையுமே நாட்டு மக்களுக்கே எழுதி வச்சிருவியா, உனக்கு என்ன லூஸான்னு கேட்க, அதுக்கு ஹீரோ, இங்கே பாருங்க, என்னோட அரசர் பதவியை கூட என்னோட ஒய்ஃபுக்காக விட்டு கொடுப்பேன், இதுக்கு மேலே இதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளக்க போயிடுறான். அம்மாக்கு கடுப்பா இருக்கு. எல்லாமே அந்த பொண்ணால தானே. அந்த பொண்ணுக்கு எல்லா உண்மையும் சொல்லப் போறேன்னு சொல்ல, தங்கச்சி வந்து வேண்டாம்மா விட்டுருங்கன்னு கேட்குறா. ஆனாலும் அம்மா இல்ல இல்ல அவகிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு நைட்டே ஹீரோயினை கூப்பிட்டு வர சொல்றாங்க. அம்மா கேட்குறாங்க, என்னோட பையனை உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்னு கேட்க, ஹீரோயினும் உங்க பையனை இது முடியும் ஒரு 3 நாளைக்கு தான் தெரியும், மற்ற எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு கேட்க, உடனே அம்மா இங்கே பாரு, என்னோட பையன் உன் கூட 3 வருஷம் வாழ்ந்திருக்கான், எதுவுமே தெரியாது சொல்கிற அப்படின்னு கேட்க, ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அப்படி மனசு உடஞ்சி போய் என்னது 3 வருஷமான்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருவா. அப்போ தான் தங்கச்சி பக்கத்தில் போய், நீங்கள் அழாத அண்ணி, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அம்மா ஒரு கத்தியை ஹீரோயின் பக்கத்தில் போட்டுட்டு அந்த இடத்த தோண்டி பாருன்னு சொல்ல, அது என்ன இடம்னா, ஹீரோயின் அன்னைக்கு ஒரு கட்டை வந்து உடஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புதைச்சி வச்சிருப்பால, அந்த இடம் தான். ஹீரோயினும் தோண்டி பார்ப்பா. அது உள்ளக்க கட்டை மேலே ஒரு பேப்பர் இருக்கும். அம்மா சொல்லுவாங்க, அந்த பேப்பரை படித்து பாருன்னு சொல்ல, ஹீரோயின் அதை படித்து பார்ப்பா. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இங்கே பாரு புருஷா, நான் எப்போவுமே உன் பக்கத்திலே இருப்பேன், உன்னை எப்போவுமே மறக்கவே மாட்டேன், ஐ லவ் யூ புருஷா, இப்படிக்கு உன்னோட ஆசை பொண்டாட்டி ஜியாங்னி எழுதி வச்சிருப்பா. ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிரும். என்னது, அப்போ இது எல்லாமே நான் எழுதுனதான்னு கேட்க, அம்மாவும் சொல்லுவாங்க, ஆமாடி, இது எல்லாமே நீ தான் எழுதுனது, இந்த செரி மரத்தையே நீ தான் நட்டி வச்சது, அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தை அரசரோட பாட்டி நட்டி வச்சாங்கன்னு நினச்சியா? இல்லை இல்லை, இது எல்லாமே நீ நட்டி வச்சது, இதில் எழுதின எல்லா வார்த்தையும் உன்னோட கையால் எழுதுனது, நீ அவ்வளோத்துக்கும் ஹீரோவை லவ் பண்ணியிருக்கன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஞாபகம் வருது. ஒரு தடவை ஹீரோயினை சோஃபாவில் தூங்க சொல்லியிருப்பாள்ல, அப்போ கூட ஹீரோ ஜியாங் முழிச்சா இருக்கான்னு கேட்டிருப்பான். ஹீரோயின் நல்லா தூங்கியிருப்பாள்ல, ஹீரோ எந்திரிச்சு ஹீரோயினை அப்படியே தூக்கிட்டு தன்னோட பெட்டில் படுக்க வச்சுருப்பான். அதுக்கப்புறம் தான் காலையில் எந்திரிச்சு அந்த நாடகத்தை நடத்தியிருப்பான். இப்படியே ஹீரோயினை ரசிச்சிட்டு இருக்கும்போது, அதே மாதிரியே ஒரு தடவை நம்ம ஹீரோயின் தூக்கத்தில் இருக்கும்போது என்னோட பேர் என்னன்னு கேட்க, அவளும் யுவன் சொல்லியிருப்பாள். அவன் கட்டி பிடிச்சிட்டு, இதுவே போதும், நான் எப்பவுமே உன்னை மறக்க மாட்டேன்டி, ஐ லவ் யூ பொண்டாட்டின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிருப்பான். இன்னொரு நாள் கூட ஹீரோ தன்னோட அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பான்ல, எனக்கு என்னோட ஒய்ஃபை தான் பிடிக்கும், அவளை தவிர வேற யாரையுமே காதலிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான்ல, இது கூட ஹீரோயின் ஒட்டு கேட்டிருப்பாள்ல. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிருவா. அப்போ அவன் லவ் பண்ணது என்ன மட்டும் தானா, நான் தானான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பா. இந்த ஃப்ளாஷ்பேக்கை எல்லாத்தையுமே நினச்சி பார்த்த ஹீரோயின் ஹீரோவை எப்போவுமே ஒரு தேட்டருக்கு கூப்பிட்டு போவான்ல, அந்த தேட்டருக்கு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு படம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு அழுகையாக வரும். ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. என்னடி பொண்டாட்டி புதுசாக நீயே என்ன தேட்டருக்கு கூப்பிட்டு வந்திருக்கன்னு சொல்ல, இவ அமைதியாக படத்தை பாருன்னு சொல்லுவா. தடவை அந்த படத்தை முழுசாவே பார்ப்பா. அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் எல்லாமே ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ முதல்ல ஹீரோயினை எங்கே பார்த்துருப்பான்னா, ஒரு மரத்துக்கு கீழே தான். நம்ம ஹீரோ நடந்து போகும்போது அவன் மேலே நிறைய கொட்டை எல்லாமே விழும். அப்படியே மேலே பார்ப்பா. ஹீரோயின் வந்து ஒரு மொட்டை மாடியில் உட்காந்துட்டு ஹாய் அப்படின்னு கேட்க, ஹீரோக்கு செமையாக கடுப்பாயிரும். என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த பழத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது, இங்கே நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, ஹீரோயின் ஓடி வந்து, என்னையா ஒரு பழத்தை சாப்பிட்றதுக்கு ரூல்ஸ் இருக்கு, அது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, அப்படிலாம் என்னால் கேட்க முடியாது, எனக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணுவேன், ஆனால் உன்னோட முகத்தை பார்த்தா ரொம்ப சோகமாக இருக்கு, என்ன ரொம்ப கவலையாக இருக்கியா? இங்கே பாரு, இந்த உலகத்தில் ரூல்ஸ் எல்லாம் மதிக்காத, உன்னோட மனசுக்கு ஒன்று பிடிச்சிருக்கும்ல,
அது கரெக்டாக இருந்தால் நீ எதனாலும் செய்யலாம், வா வா நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவள் உட்கார்ந்து இருந்த மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு போய் அங்கே பாத்தியா வானவேடிக்கை ரொம்ப அழகாக இருக்கலான்னு சொல்ல ஹீரோ அப்படியே ஹீரோயினை ரசித்து பார்த்துட்டே இருப்பான். இது முடியும் அரசன்னு உண்மையை சொல்லியிருக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே மீன் பிடிக்க போயிருப்பாங்க. ஹீரோயின் பெரிய பெரிய மீனெல்லாம் பிடிச்சி ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அழகாக இருக்கலான்னு சொல்ல ஹீரோ மனசுக்குள்ளே என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் ரொம்ப அழகாக இருக்கன்னு சொல்லிட்டு சைட் அடிச்சுட்டே இருக்கான். கீழே தான் அரசு முத்திரை விழுந்து கிடக்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஷாக்கு. என்னது அரசு முத்திரையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்தில் போய் நீன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏய் நீ வந்து இந்த அரசு முத்திரையை திருடிட்டு வந்திருக்கியா, வா வா எப்படியாட்டு போய் கொடுத்துடலான்னு சொல்ல அதுக்கு ஹீரோ கையை பிடிச்சிட்டு இங்கே பாரு நான் ஒன்றும் திருடிட்டு வரல, நான் உண்மையாகவே அரசர் சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். என்னது அரசரா, இனிமே என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போக போறா. ஹீரோ கையை பிடிச்சிட்டு இங்கே பாரு நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கும் தெரியும் நீ என்ன லவ் பண்ணுறேன்னு, என்ன நீ என்னை கட்டிக்கிறியான்னு கேட்க ஹீரோயின் முதல்ல வேண்டான்னு தான் சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ இங்கே பாரு நான் நானாக இருக்கிறதுக்கு காரணமே நீ மட்டும் தாண்டி செல்லும், ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க அப்பாவை பார்க்க போகிறான். அதாவது அப்பாவுக்கு ஹீரோ ரெண்டாவது ஒய்ஃபுக்கு பிறந்த பையன்தான், ஆனால் தம்பி தான் ஒய்ஃபுக்கு பிறந்த பையன். இவன் லேட்டாக பிறந்ததுனால தம்பி. இப்போ தம்பிக்கு ஹீரோவை சுத்தமாகவே பிடிக்காது. ஹீரோ அப்பா கிட்ட அப்பா எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு கேட்க அப்பா அந்த அசிங்கமான பொண்ணெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டேன், வேற ஏதாட்டு பொண்ணை பாருன்னு சொல்ல அதே மாதிரியே தம்பி ஆமாப்பா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு பிடிக்காத எல்லாத்தையுமே சொல்லிட்டே இருக்கான். அப்பா அண்ணா அப்பா கிட்ட அப்பா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை கூட என்னால் பாதுகாக்க முடியலன்னா நான் எப்படி நாட்டை பாதுகாக்க முடியும், ப்ளீஸ் பா எனக்கு எப்படியாட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல அப்பா யோசிக்கிறாங்க. என்னதான் ரெண்டாவது ஒய்ஃபுக்கு பிறந்த பையனாக இருந்தாலும் இவன் தான் ரூல்ஸை எல்லாத்தையுமே பாதுகாத்துட்டு வரான், நாட்டையும் நல்லா பார்த்துக்கிறான், பேசாமல் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஓகே நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிடுவாங்க. கல்யாணத்தை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினா அடக்க உடக்கமாக நடக்க சொல்கிறாங்க. அவளால் நடக்கவே முடியல. நடந்து பார்த்துட்டு ஹீரோவை அப்படியே திரும்பி பாப்பா. ஹீரோ அழகாக இருக்கிறத பார்த்துட்டு ஏ புருஷா நான் உன்னை தேடி வந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் ஓடி போவா. மாமியாருக்கெல்லாம் ஷாக்கு, என்னடா எல்லார் முன்னாடியுமே மருமகி இப்படி அசிங்கப்படுத்துகிறாளேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஓடி போய் ஹீரோயினை கட்டி பிடிச்சி அங்கேயே ரெண்டு பேருமே கிஸ் கொடுத்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு தம்பி ஹீரோவை கொலை பண்ண பார்ப்பான்ல, அப்போ கூட ஹீரோயின் வந்து தடுத்துருவா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு எனக்கு உன் கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவா. நைட்டு ஃபுல்லாக ஹீரோ பக்கத்துலேயே இருந்து நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன், உன்னை சாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு முழிச்சிருந்து பார்த்துப்பான். காலையில் ஹீரோயின் முழிச்சு பாப்பா. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம், என்னோட பொண்டாட்டி எந்திரிச்சிட்டாளான்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்க போவான். ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு நீ யாரு என்கிட்ட வராத, எங்கள் அப்பா எங்கே நான் போகிறேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே இருப்பா. அப்போதான் ஹீரோக்கு தெரிய வருது இவ பழசு எல்லாமே மறந்துட்டா, இவளுக்கு நான் யாருன்னே தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம ஹீரோயின் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சோ அதை எல்லாத்தையுமே மறந்துடுவா. நம்ம ஹீரோயின் தடவை ஒரு ஆற்றுக்கிட்ட வந்து ஹீரோவை மீட் பண்ணியிருப்பாள். அதே இடத்துக்கு ஹீரோயின் போவா. அப்போ ஹீரோ யாருன்னே தெரியாத மாதிரி ஹீரோயின் கிட்ட போய் நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ என்னோட ஃப்ரெண்டாக மாறியா, எனக்குன்னு யாருமே இல்லைன்னு கேட்க ஹீரோயினும் எனக்கு ஃப்ரெண்டுனா ரொம்ப பிடிக்கும், இந்த ஆப்பிளை சாப்பிடுன்னு சொல்லிட்டு கையில் கொடுத்து ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் காதலிக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு 15 நாளைக்கும் வேறு வேறு மாதிரி நடக்கும். ஒரு தடவை மாடியில் வச்சு இந்த மாடியில் வச்சு பார்த்தா உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிருப்பான். அப்போ கூட ஹீரோயின் எனக்கு செரி பழம் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லியிருப்பாள். இதே மாதிரி ஒரு தடவை அப்புறம் தேட்டருக்கு போய் இந்த தேட்டரில் படம் பார்த்தா உனக்கு ஏதாட்டு தோணுதான்னு கேட்டிருப்பான். அப்போவும் ஹீரோயினுக்கு எல்லாமே மறந்து போயிருக்கும். ஒரு தடவை ஹீரோவோட அம்மா வந்து இனிமேல் அந்த பொண்ணை ஞாபகம் வச்சுக்காத, பேசாமல் மறந்துடுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ கூட இல்லை எனக்கு ஹீரோயின் தான் வேணும்னு சொல்லிட்டு போயிருப்பான்ல. அப்போவும் இந்த மாதிரி நடந்திருக்கும். கடைசியாக அந்த பொம்மையை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் செதுக்கியிருப்பாள்ல, அந்த மாதிரி கூட நிறைய தடவை நடந்திருக்கும். நைட்டு தூக்கத்தில் நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் ஏய் என்னோட பேர் சொல்லுன்னு கேட்டிருப்பான். அதுக்கு ஹீரோயின் யுவன் சொல்லியிருப்பா. இதே மாதிரியே நிறைய தடவை நடந்திருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் எல்லாமே காமிக்கிறாங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஹீரோயின் தேட்டரில் உட்காந்துருக்கா. அங்கே எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படத்தை 1000 தடவை பார்த்தாச்சு, மறுபடியும் அதே படம் தான் போடுறாங்க, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க.
சொல்லுவாங்க. ஹீரோயின் அழுதுகிட்டே கேட்பா, ஏ புருஷா, இந்த படத்தை இன்னுமே எத்தனை தடவை எனக்காக போடுவ? எனக்கும் பார்த்து பார்த்து எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குன்னு சொல்ல, ஹீரோக்கு இப்போ அழுகையே வந்துடும். உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டான்னு கேட்க, ஆமாடா எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிப்பாங்க. அப்போ நிறைய ஃப்ளாஷ்பேக் எல்லாமே நினச்சி பார்க்காங்க. ஆனால் இதை ஹீரோயின் தான் நினச்சி பார்க்குறா. மாடியிலேருந்து ஹீரோ பாவமாக கேட்பான்ல, ப்ளீஸ் ஏதாட்டும் உனக்கு ஞாபகம் வருதான்னு கேட்டிருப்பான்ல. ஹீரோயின் கூட எனக்கு செரி பழம் தான் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லியிருப்பாள்ல. அப்போ ஹீரோ அழுதுருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் சூப் குடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்லியிருப்பா, உன் மனசுக்குள்ளே வேற ஒரு பொண்ணு இருக்கால, அவள் வந்ததுக்கப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லியிருப்பாள்ல. அப்போவும் ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பான். அதையும் நினச்சி பார்த்துட்டு ஒரு தடவை ஹீரோயின் மரத்தோட கம்பை உடச்சிட்டு அப்படி பயந்து போய் நிற்கும்போது ஹீரோ அதை படித்து பார்க்க சொல்லுவான். அப்போ கூட ஹீரோயின், உன்னோட காதலியே நான் ஏன் படித்து பார்க்கணும்னு சொல்லிட்டு பதிச்சிருப்பாள்ல. அதுவும் ஹீரோவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் ஹீரோயின் தேட்டரில் படம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு படமா, நல்லாவே இல்லைன்னு சொல்லியிருப்பாள்ல. அது அவங்களோட படம் தான். இதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே நம்ம ஹீரோவுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஐ லவ் யூ டான்னு சொல்லிட்டு 2 பேருமே கிஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, இன்னும் எத்தனை வருஷம்தான் என்னை ஞாபகப்படுத்துறதுக்காக முதல்ல இருந்து எல்லாத்தையுமே செஞ்சுட்டே இருப்பேன். ப்ளீஸ் இனிமேல் என்னை விட்டுடு, என்னை லவ் பண்ணாத, என்னை முழுசாவே மறந்துடு, இனிமேல் நான் உன்னை பார்க்க வரமாட்டேன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ, இல்லை இல்லை நீ என்கிட்டயே தான் இருக்கணும், நான் உன்னை ஞாபகம் வச்சுருக்கேன்ல, எப்போவுமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், ப்ளீஸ் பொண்டாட்டி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே இருக்க. உடனே ஹீரோயின், ஏ லூசு புருஷா, கல்யாணத்துக்கு முன்னாடி உன்கிட்ட என்ன சொன்னேன்? உன்னை எப்பவுமே ரொம்ப சந்தோஷமாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், ஞாபகம் இருக்கா? ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை கஷ்டப்படுத்திட்டே இருந்திருக்கேன். என்னை நினச்சி நினச்சி இன்னும் எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டுட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அந்த மரம், அந்த செரி மரம் ஞாபகம் இருக்கா? அது எல்லாமே ஒன்றை நினச்சி தான் நான் எழுதி வச்சுருக்கேன். நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு எழுதி வச்சேன். ஆனால் நீ ஒரு நாளும் சந்தோஷமாக இல்லை. ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிரு. நானே உன்கிட்ட வந்தால் கூட இனிமேல் நீ என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுவா. வீட்டுக்கு போகும்போது பாட்டி பார்த்துட்டு, என்னடா இந்த பொண்ணு இப்போவுமே வீட்டுக்கு வந்துட்டு இன்னும் 15 நாள் ஆகலையே, அச்சோ அதுக்குள்ளே மறந்துட்டு போல இருக்குன்னு சொல்லிட்டு வேலை செய்கிற பொண்ணுக்கிட்ட, சீக்கிரம் சீக்கிரம் அந்த மருந்து எடுத்துட்டு வா, என்னோட பேத்திக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நேராக ஹீரோயின் கிட்ட போய், பாட்டி அங்கே பாருமா, மறுபடியும் நிறைய மருந்து எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டா, எனக்கு குடிக்க மாட்டேன், எனக்கு குடிக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோயின், அந்த மருந்தை கொடுங்க, நான் ஒன்று குடிக்கிறேன், அதுக்கப்புறம் பாட்டி நீங்கள் குடிங்கன்னு சொல்லிட்டு ஒரு மருந்தை குடிச்சிட்டு பாட்டி கையில் கொடுக்குறா. பாட்டியும் அந்த மருந்தை குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு குடிக்க போகிறாங்க. ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, பாட்டி இதே மாதிரியே 15 நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் மருந்து குடிச்சிட்டே இருக்கீங்களா? எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டு பாட்டி, உங்களுக்கு ஒன்றும் அல்சரும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஆனால் நான் மருந்து குடிச்சே ஆகணும், 15 நாளுக்கு ஒரு தடவை மருந்து குடித்தாதான் என்னால் நல்லாவே இருக்க முடியும், அதனால தானே உங்களுக்கு அல்சர் சொல்லி என்னை ஏமாற்றி என்னை மருந்து குடிக்க வச்சிங்க. ஏன் பாட்டி இப்படிலாம் செஞ்சீங்க? இங்கே பாருங்கள், எனக்காக எத்தனை வருஷமாக இந்த கசப்பான மருந்தை நீங்களும் குடிச்சிட்ருக்கீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, பாட்டி கட்டி பிடிச்சிட்டு, இங்கே பாரு, என் பேத்திக்காக என்னோட உயிரை கூட விடுவேன், இதை கூட பண்ண மாட்டேனா? இது என்ன கசப்பான மருந்து தானே, உனக்காக டெய்லியுமே குடிப்பேன், இந்த பாட்டி எப்போவுமே உன்னை பாசமாக பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் அந்த பொண்ணு லின் வரா. லின்னுக்கு ஹீரோயின் வந்தது எதுவுமே தெரியாது. பாட்டிக்கிட்ட, பாட்டி அடுத்த தடவை ஹீரோயினுக்கு எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு புக்கையே எழுதிட்டு வரா. அது ஹீரோயின் பார்த்துடுறா. ஒரு நிமிஷம் நின்று, நீ அன்னைக்கு என்கிட்ட ரோட்டில் வச்சு சண்டை போட்டவ தானே, அதான் உன் மேலே மோதிட்டேன்னு சொல்லிட்டு படம் எல்லாமே வரைஞ்சி ஹீரோ கையில் கொடுத்து என்னை மாட்டி விட்டவ தானே, நீ தானே அதுன்னு கேட்க, அதுக்கு இல்லைன்னு, ஆமாம் நான் தான், எனக்கு பிடிக்கல அதனால தான் உன்னை மாட்டி விட்டேன், இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறா. ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, ஒரு நிமிஷம் நின்று லின், உண்மையை சொல்கிறியா இல்லையான்னு கேட்க, இந்த பொண்ணு உண்மையை எல்லாத்தையுமே சொல்கிறா. அன்னைக்கு நடந்தது எல்லாமே நாடகம் தான், எப்படியாட்டி ஹீரோக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாடகம் போட்டோன்னு சொல்லிட்டு இன்னொரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. முதல்ல லின்னும் ஹீரோயினுக்கும் பிடிக்கவே பிடிக்காது, 2 பேருமே எதிரி. அப்போதான் ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு லின் இந்தா என் நாய்க்குட்டியை பிடிச்சிக்கோ, நல்லா பார்த்துக்கணும் சரியா, எனக்கு கல்யாணம் ஆயிட்டு என்னோட புருஷன் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, அவருக்கு நாய்னா பிடிக்காது, நீயே வளர்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக போகிறா.
ஹீரோயின் இதை எல்லாத்தையுமே நோட் பண்ணுறா. அவளோட கையில் வந்து அடிபட்டிருக்கும். ஹீரோயின் லின்னோட கையை பிடிச்சிட்டு, ஒரு நிமிஷம் நின்று, உன்னோட புருஷன் உன்னை கொடுமைப்படுத்துறாங்க தானேன்னு கேட்க, அதுக்கு லின், இல்லை இல்லை, என்னோட புருஷன் எல்லாமே நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, நீ தப்பு தப்பாக சொல்லாதன்னு சொல்ல, ஹீரோயின் மறுபடியும் கையை பிடிச்சிட்டு, ஏய் பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு, உன்னோட புருஷன் உன்னை அடிக்கிறான் தானேன்னு கேட்க, இவ அழ ஆரம்பிச்சிட்டா. ஆமாம், என்னோட புருஷன் ஒரு குடிகாரன், நைட்டு குடிச்சிட்டு வந்து என்னை ரொம்ப அடிப்பான். ஆனால் என்ன பண்ண, அவனை டைவர்ஸ் பண்ண முடியாது, டைவர்ஸ் பண்ணால் என்னை யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு கேட்க, ஹீரோயின் அந்த பொண்ணோட கண்ணீரை எல்லாத்தையுமே தொடச்சிட்டு, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, உங்கள் அம்மா உன்னை பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க, உன் கண்ணில் ஒரு கண்ணீர் வந்தால் கூட அவங்க தாங்கியிருக்க மாட்டாங்க, ஆனால் உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை இவ்வளோ போட்டு அடிக்கிறாங்க, இதெல்லாம் உனக்கு கஷ்டமா இல்லையா, உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, இங்கே பாரு, இந்த வாழ்க்கை அவனுக்காகவோ இவனுக்காகவோ கிடையாது, உனக்காக மட்டும்தான், உனக்கு பிடிச்சிருந்தா உன் ஹஸ்பண்ட் கூட வாழு, இல்லைன்னா போயிட்டே இரு, அது மட்டும் இல்லாமல் கெட்ட ஹஸ்பண்ட் கிட்ட எதுக்காக வாழணும், இங்கே பாரு, உன்னோட வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குன்னு சொல்ல, இவனும் ஓகே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. 2 நாள் கழிச்சு இந்த ஃப்ரெண்டு மறுபடியும் வந்து ஹீரோயின் கிட்ட, என் நாய்க்குட்டியை கூட நானே பார்த்துக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நீ சொன்ன மாதிரியே இனிமேல் என்னோட வாழ்க்கையை நான் தான் பார்த்துக்க போகிறேன், என்னோட ஹஸ்பண்டை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். 2 பேருமே கட்டி பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அழுகியே வந்துடும். அப்போ நீ கூட எனக்காக நடிச்சிருக்கல்ல, இந்த உலகத்தில் இன்னுமே எத்தனை பேர் எனக்காக நடிச்சிருக்கீங்க, இன்னும் என்ன உண்மைலாம் என்கிட்ட மறைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிடுறா. அப்போ தான் உள்ளக்க இருந்து ஒருத்தங்க வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா தான். அவங்க ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பாங்க, ஆனால் ஹீரோயின் கிட்ட நடிக்கணும்ல, தன்னை ஒரு சாதாரண மனுஷனாவே காமிச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் தன்னோட அப்பாவை பிரைம் மினிஸ்டர் கோலத்தில் பார்த்துட்டு, அப்பா நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடியே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டீங்களா, சே இது கூட நான் தெரியாத பொண்ணு ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு அப்பா பாட்டி ஃப்ரெண்டு எல்லாருமே கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. அன்னைக்கு தான் மறுபடியும் அந்த ஃபெஸ்டிவல் வருது. வானவேடிக்கை எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரோட்டில் தனியாக போயிட்டுருக்கா. அப்போ மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, நான் அங்கேருந்து வந்து மொத்தம் 1 வருஷம் ஆக போகுது, ஆனால் எப்போனாலும் எனக்கு இதே மாதிரி 15 நாளைக்கு ஒரு தடவை லைட் எல்லாமே வெளிச்சமாக யாரோ போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரோட்டில் நடந்து போயிருப்பா. அங்கே தான் ஹீரோ இருப்பான். ஹீரோ தான் ஹீரோயினுக்காக வர வழி எல்லா இடத்துலையுமே லைட்டை போட்டுட்டு அப்படி பார்த்து ரசிச்சுட்டே இருப்பான். ஹீரோயின் போனதுக்கப்புறம் அந்த காவலாளி கேட்பான், அரசரே உங்கள் மனைவி எல்லாத்தையுமே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், பேசாமல் அவங்கள விட்டுருங்கன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ, இல்லை இல்லை, அவள் மறந்து போனாலும் அவள் எத்தனை தடவை வந்தாலும் இந்த லைட்டு எரிஞ்சிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சிரிச்சிட்டே இருப்பான். அதுக்கு அடுத்த நாளே ஹீரோயின் தன்னோட அம்மா ஃபோட்டோ பக்கத்தில் உட்காந்துட்டு, அம்மா எனக்கு ஹீரோவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் அவனை ரொம்ப காதலிக்கிறேம்மா, ஆனால் அவனை நான் ரொம்ப மறக்கிறேன், ப்ளீஸ்மா எனக்கு ஏதாட்டு ஹெல்ப் பண்ணுங்கள், என்னால் முடியலை, நான் அவனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பா. அப்பப்போ சாப்பிடவும் மாட்டா, ஒரு மாதிரி சோகமாகவும் இருப்பா. இதெல்லாம் பார்த்தா அப்பா இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஹீரோயின், எதுக்காக இங்கே என்னை கூப்பிட்டு வந்தீங்க, நான்லாம் இங்கே வரமாட்டேன்னு சொல்ல, உடனே அப்பா இங்கே பாரு, நீ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆக போகுது, ஒழுங்கு மரியாதையாக உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயின் ஃப்ரெண்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு எல்லாமே அங்கே பிடிச்ச சாப்பாடாக வருது. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. நேராக அங்கே செஃப் இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட போய், இங்கே பாருங்கள் எனக்கு இந்த சாப்பாடு எதுவுமே வேண்டாம், ப்ளீஸ் எனக்கு பிடிச்சது எதுவுமே செய்யாதீங்க அப்படின்னு சொல்ல, பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ தான். ஹீரோ பக்கத்தில் போய், ஏ பொண்டாட்டி இந்த சாப்பாடு எல்லாமே நான் தான் செஞ்சேன், நீ நிறைய நாள் சாப்பிட்லன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு பிடிச்ச சாப்பாடாக செஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிடுன்னு சொல்ல, இங்கே பாரு இதுக்கு மேலே இதெல்லாம் பண்ணாத, என்னை மறந்துடு, உன்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டியா, ப்ளீஸ் என்னை மறக்க முயற்சி பண்ணேன்னு சொல்ல, உடனே ஹீரோ, நானும் உன்னை மறக்க முயற்சி பண்ணேன், அதான் 3 வருஷத்தில் வருஷம் கழிச்சு உன்னை மறக்க முயற்சி பண்ணேன், நான் உன்னை பார்க்கவே வரமாட்டேன், நிறைய புக் எடுத்து வாசிச்சுட்டே இருப்பேன், ஆனால் என்னால் மறக்க முடியல, உண்மையை சொன்னால் நான் அவ்வளோ உன்னை காதலிக்கிறேன், ப்ளீஸ் என் கூட வந்துடுன்னு சொல்ல, ஹீரோயின், இல்லை இல்லை, நான் மறுபடியும் உன்கிட்ட வந்துட்டேன்னா நீ மறுபடியும் ரொம்பவே கஷ்டப்படுவ, ப்ளீஸ் என்னை விட்டுடு, இனிமேல் என்னை பற்றி யோசிக்காதேன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவா. தனியாக உட்காந்து அழ ஆரம்பிப்பா. அப்போ தான் ஃப்ரெண்டு கேட்பான், இப்போ என்ன
உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை விட்டு போனா அப்படிதானே? என்கிட்ட ஒரு மருந்து இருக்குன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ கிட்ட போய், இங்க பாருங்க உங்க ஒய்ஃபை நீங்க ரொம்பவே கொடுமைப்படுத்துறீங்க. அவ 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு புது பொண்ணா பறக்குறா. ஆனா எப்ப பார்த்தாலும் நீங்க அவளை லவ் பண்ணணும் லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளை ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கீங்க. உங்களுக்கே தெரியல நீங்க செய்யறது தப்புன்னு. அவளை அவளா வாழ விடுங்க. அவ என்னனாலும் செஞ்சுக்கிட்டும். அவளை ஒரு ஜெயில் கைதியா மட்டும் ஆக்காதீங்க. அவளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. ப்ளீஸ் அவளை விட்டுட்டு போயிருங்க. அதுக்கு ஒரே வழி இருக்குன்னு சொல்ல ஹீரோவும், என்னது என்னோட ஒய்ஃபை நான் ஒரு ஜெயில் கைதி மாதிரி அடைச்சி வச்சிருக்கேனா? இனிமேல் நான் அடைச்சி வைக்க மாட்டேன். அவளுக்கு எது சந்தோஷமோ அதுவே செய்யட்டும். இப்போ நான் என்ன பண்ணேன்னு கேட்க அந்த ஃப்ரெண்டும் சொல்கிறான், இந்த மருந்தை பார்த்தீங்களா? இந்த மருந்தை மட்டும் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள மறந்து போயிடுவீங்க. ப்ளீஸ் இதை குடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ யோசித்து பார்த்துட்டு அந்த மருந்தை எடுத்துகிட்டு எப்போ பார்த்தாலும் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒரு தேட்டருக்கு போவாங்கள்ல, அங்கே ஹீரோயினை வர சொல்லி பேசுகிறான். என்னை மன்னிச்சிரு, இவ்வளோ வருஷமாக உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆனால் எப்போ பார்த்தாலும் என்னோட சந்தோஷத்துக்காக உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். என் பக்கத்துலேயே வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் அவ்வளோ பெரிய சுயநலவாதி. என்னை மன்னிச்சிருடி. இனிமேல் நான் உன்கிட்ட வரமாட்டேன். உன்னை மறக்க போகிறேன்டி. ஐ லவ் யூ பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை எடுத்து குடிச்சிடுறான். அவனுக்கு ரொம்ப அழுகையா வருது. போகும்போது நம்ம ஹீரோயினை பற்றியே யோசிச்சுட்டே போகிறான். அதே மாதிரி ஹீரோயினுக்கும் கஷ்டமாக இருக்குது. இனிமே அவன் என்னை மறந்துட போகிறான்லான்னு சொல்லிட்டு ஹீரோ ஞாபகம் வர மாதிரி ஒவ்வொரு பொருள்லாம் வச்சுருந்தால அது எல்லாத்தையுமே எரிக்கிறா. முதல்ல அவள் கன்னத்தில் நம்ம ஹீரோ பெயிண்ட்லாம் அடித்து வச்சுருந்தால அதெல்லாம் அழிச்சிட்டு ஹீரோயின் கையால் நிறைய பொம்மைலாம் பண்ணி வச்சுருந்தால அது எல்லாத்தையுமே எரிச்சிருவா. 15 நாள் கரெக்டாக முடிய போது நைட்டு தூங்கிடுவா. காலையில் எந்திரிச்சு உட்காந்துருக்கும் போது பாட்டி மறுபடியும் மருந்து எல்லாத்தையுமே கொண்டு வருவாங்க. எனக்கு மருந்து வேண்டாம் மருந்து வேண்டான்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின், பாட்டி ஒரு நிமிஷம் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு சொல்ல பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். பேசாமல் நீ ஹீரோ கிட்ட போய் உனக்கு ஞாபகம் இருக்க விஷயத்த சொல்லிடுமான்னு கேட்க அதுக்கு ஹீரோயின், இப்போ வேணும்னா ஞாபகம் இருக்கலாம், அடுத்த 15 நாள் நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன்னா என்ன பண்ணுறது, வேண்டாம் பாட்டின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டுருக்கா. அப்போ தான் ஹீரோ நடந்து வரான். ஆனால் ஹீரோ ஹீரோயினை கண்டுக்கிடாமே போகிறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு வழியாக உண்மையாகவே அரசர் என்ன மறந்துட்டாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறா. அப்போ தான் அப்பா வந்து, இப்போ நம்ம நாட்டில் போர் ஆரம்பிக்க போது, அரசர் வேறு நாட்டுக்கு போர் புரிய போகிறாங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. நைட்டு முழுக்க ஒரு பை செஞ்சுட்டே இருக்கா. பாட்டி வந்து கேட்பாங்க, எதுக்குமா இந்த பையெல்லாம் செய்கிறேன்னு கேட்க உடனே ஹீரோயின், ஒன்றில்ல பாட்டி, அரசர் எல்லாருமே போர் புரிய போகிறாங்கள, அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டே இந்த பை எல்லாத்தையுமே செய்கிறேன். இந்த பையை எல்லா போர்க்கள வீரர்களுக்கும் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டே இருக்கா. அடுத்த நாள் நம்ம ஹீரோ கிட்ட மந்திரி பேசுகிறான். இங்கே பாருங்க நம்ம போர் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோவோட கண்ணு ஒரு பை மேலே போகுது. அதாவது மந்திரி வந்து ஒரு பையை மாட்டியிருப்பான். ஹீரோ அந்த பையை எடுத்துட்டு இந்த பை யார் தந்தான்னு கேட்க மந்திரியும் சொல்லுவான், அங்கே ஒரு பொண்ணு வித்துட்டு இருக்கா, உங்களுக்கும் ஒரு பையை கொடுக்க சொன்னாங்க, இந்தாங்க பையன்னு சொல்லிட்டு கையில் கொடுக்க ஹீரோ அந்த பையை தொட்டு பார்ப்பான். உள்ளக்கு ஏதோ கிடக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோ அதை விரித்து பார்ப்பான். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, அரசரே நீங்கள் போர் செஞ்சுட்டு மறுபடியும் திரும்பி வரணும், கண்டிப்பாக திரும்பி வருவீங்கன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பா. இதை பார்த்ததுக்கப்புறம் ஹீரோ அந்த மந்திரி ஒரு பை வச்சிருந்தால அதையும் வாங்கி பார்த்துட்டு உள்ளக்கு ஏதாட்டும் வச்சிருக்காளான்னு பார்ப்பான். ஆனால் அதில் எதுவுமே இருக்காது. அப்போ இந்த பொண்ணு எனக்காக தான் எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு மந்திரி கிட்ட இந்த பொண்ணை காமின்னு சொல்ல மந்திரியும் கூப்பிட்டு போகிறான். அங்கே ஹீரோயின் தான் இருக்கா. ஹீரோயின் இந்த பையை எல்லாத்தையுமே வித்துட்டு இருக்கும்போது அரசர் பக்கத்தில் போய் இந்த பையை எல்லாத்தையுமே எதுக்காக விற்கிறீங்கன்னு கேட்க ஹீரோயினும் சொல்லுவா, அதாவது இந்த நாட்டுக்காக எல்லாருமே பாடுபடுறீங்க, உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டானா, அதனால தான் இந்த பையெல்லாம் செஞ்சேன்னு கேட்க உடனே ஹீரோ, உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே, எங்கே பார்த்துருக்கேன்னு கேட்க ஹீரோயின், இல்லை அரசே உங்களை எங்கேயுமே பார்த்தது கிடையாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளக்கு ஓடிடுவா. அப்போ தான் அங்கே ஒரு நாய்க்குட்டி வரும். இதை பார்த்த ஹீரோ, என்ன டுவான் இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்புவான். இப்போ ஹீரோயின் உள்ளக்க போய் அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி அழுதுகிட்டே இருப்பா. அம்மா, என்னோட புருஷன் போருக்கு போக போகிறான், அவன் இனிமேல் வருவானா வரமாட்டானா கூட எனக்கு தெரியாது, அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குமா, நான் என்ன பண்ணேன், அவனுக்கு நான் ஞாபகமே இல்லை, அது மட்டும் இல்லாமல் நாய்க்குட்டியை கூட டுவான்னு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கும்போது தான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நாய்க்குட்டியை டுவான்னு சொல்லி கூப்பிட்டானா, அவனுக்கு தான் எல்லா விஷயமும் மறந்து போயிட்டே, அப்போ என்கிட்ட நடிச்சிருக்கான், என்னோட நாய் பேரை தெரிஞ்சிச்சுன்னா அவன் யாரையுமே மறக்கல, அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு
போர் புரிய போறாங்கல்ல, அங்க ஓடி போய் எல்லார் முன்னாடியுமே அரசே கீழே இறங்கி வாங்கன்னு சொல்ல, ஹீரோ வெளிய வந்து, "நீ யாரு? உன்ன பத்தி எனக்கு தெரியாதுன்னு" சொல்ல, மறுபடியும் ஹீரோயின், "டேய் ஏமாத்தாத, என்ன ஞாபகம் இல்ல, கண்ண பார்த்து சொல்லுன்னு" சொல்லிட்டே இருப்பா. ஆனாலும் ஹீரோ, "இல்ல இல்ல, நீ யாருன்னே தெரியாது, இங்கேருந்து போன்னு" சொல்லிட்டே இருக்க, ஹீரோயின் ஓடி போய் ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு, "என்னடா ஓவரா பண்ற? உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அப்படியே கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவா. நம்ம ஹீரோ முதல்ல தள்ளி விடுவான். அப்போ ஹீரோயின், "நல்லா பார்த்து சொல்லு, இப்போ கூட உனக்கு தெரியலையான்னு" சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் கொடுக்க ஆரம்பிப்பாளா. அதுக்கப்புறம் ஹீரோவால சும்மா இருக்க முடியல. அவனும் கிஸ் கொடுத்துட்டே இருக்க, அங்க சுத்தி உள்ளவங்க எல்லாருமே, "ஐ ஜாலி ஜாலி, அரசர் கிஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு" சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோயின் கேட்பா, "எதுக்குடா என்ன மறந்த மாதிரி நடிச்சேன்னு" கேட்க, உடனே ஹீரோ, "நீ தான் எப்ப பார்த்தாலும் என்ன மறந்து பேருன்னு சொல்ல, ஒருவேளை உன்னோட பேச்சை கேட்காம போனா நீ எங்கேயாட்டு போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன், அதனால தான் மறந்து போன மாதிரி நடித்தேன், என்னை மன்னிச்சிரு பொண்டாட்டின்னு" சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ போருக்கு போயிடுறான். கொஞ்சம் வருஷம் ஆகுது. நம்ம ஹீரோயின் வெளியே வந்து பாப்பா. அங்கே ஹீரோ ஓடி வருவான். நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு, "ஐ என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டானான்னு" சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவா. ஹீரோ கேட்பான், "என்னடி நீ இப்பெல்லாம் என்னை மறக்கிறதே கிடையாதான்னு" கேட்க, ஹீரோயின், "அப்படின்னு சொல்ல முடியாது, மறக்கிறேன் தான், ஆனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குன்னு" சொல்லிட்டு ஹீரோ கட்டி பிடிச்சி கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் ஹீரோயின் உள்ளுக்கு போயிடுவா. அங்கே தான் அந்த காவலாளி ஹீரோ கிட்ட, "அரசரே, நீங்கள் போனதுலேருந்து உங்கள் ஒய்ஃப் இந்த டைரியை மட்டும் தான் எழுதிட்டு இருந்தாங்க, இந்தாங்க டைரின்னு" சொல்லிட்டு கையில் கொடுக்க, ஹீரோவும் அந்த டைரியை படித்து பார்க்குறான். அந்த டைரியில் நம்ம ஹீரோ பற்றின எல்லா விஷயத்தையுமே எழுதியிருக்கா. என்னெல்லாம் எழுதியிருக்கானா, "இன்னைக்கு என்னோட புருஷன் எனக்காக தெரு முழுக்க லைட்டை போட்டான், இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எனக்காக தான் இந்த செடி பழத்தையே பார்த்துட்டு இருக்கான், அதையும் ஞாபகம் வச்சுருக்கணும். தேட்டரே எனக்காக தான் எடுத்து வச்சிருக்கான், அதுவும் ஞாபகம் வச்சிருக்கணும். என்னோட புருஷனுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு நான் தான் என் கையால் கேக் செஞ்சு கொடுப்பேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமாக நான் தான் அவனை முதல்ல பார்த்து காதலிக்க ஆரம்பித்தேன். 2 பேருமே ரொம்பவே காதலித்தோம். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்கவே முடியாது. நான் கண்டிப்பாக இதை மறக்கவே கூடாது, எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுப்பேன்னு" சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே எழுதி வச்சிருப்பா. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு அழுகையாக வரும். அப்போ தான் ஹீரோயின் வந்து, "ஏய் என்னோட டைரி எதுக்கு எடுத்த, குடுன்னு" சொல்லிட்டு கேட்க, ஹீரோ கேட்பான், "இந்த மாதிரி தான் என்ன ஞாபகம் வச்சிருக்கியான்னு" கேட்க, அதுக்கு ஹீரோ, "ஆமாடா, முதல்ல அந்த டைரியில் பக்கம் ஒன்று எழுதியிருந்தேன்ல, அதை பார்த்தியான்னு" கேட்க, உடனே ஹீரோ, நான் பார்த்துட்டேனே, பக்கத்தில் நான் என்றைக்குமே என்னோட அரசரை காதலிச்சுட்டே இருப்பேன், என்றைக்குமே மாறாதுன்னு எழுதி வச்சிருக்க, அப்படி தானேன்னு கேட்க, ஹீரோயின், "யார் சொன்னா, இல்லையே இல்லையேன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போகிறா. ஹீரோ பிடிக்க போகிறான். இந்த மாதிரியே 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் பார்த்த மூவிலேயே ஹிஸ்டாரிக்கல் மூவி இவ்வளோ பிடிச்சி போய் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஹைப்பும் பண்ணிடுங்க. தேங்க்யூ செல்லக்குட்டீஸ். பாய் பாய்.